Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவருக்கே நன்றி செலுத்துகிறோம். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதுமில்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதுமில்லை. புறநழகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கையது, நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை வெட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை வெட்டிட மாட்டேன். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதுமில்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதுமில்லை. புறநழகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கையது, நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை வெட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை வெட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டிரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கின்றேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டிரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கின்றேன். புறன அழகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கையது, நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எருசலேம் குமரிகள் எந்தனை வளைந்தோராய், உம்மில் உள்ள எந்த நண்பை நீக்க முயன்றார். எருசலேம் குமரிகள் எந்தனை வளைந்தோராய், உம்மில் உள்ள எந்த நண்பை நீக்க முயன்றார். புறன அழகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கையது, போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். போக சுக மேன்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தால், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தால். லோக சுக மேன்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தால், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தால். புறன அழகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கையது, நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நீர்மேல் மோதும் கோமழை போல் மின்னும் ஜட மோகமே, என்மேல் வந்து வேகமாக மோதி அடித்தான். நீர்மேல் மோதும் கோமழை போல் மின்னும் ஜட மோகமே, என்மேல் வந்து வேகமாக மோதி அடித்தான். புறன அழகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கையது, நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே.
மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே. நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே. நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. பூரண அழகுள்ளவர் பூவிலெந்தன் வாழ்க்கை அதில் நீரை போது வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கை அது நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம் ஒருவருக்கே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பாடினபடியே இந்த மண்ணுக்காக, இந்த பூமியில் உள்ள கிரியைகளுக்காக மாணிக்கமாகிய எங்கள் விலையேற பெற்றவரை எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் விட்டுவிடாதிருக்க பரிசுத்த ஆவியானவர் நீர் தாமே எங்களை பலப்படுத்தி நடத்தும்படியாய் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, காலை ஆராதனை கிருபையாய் மகிமையாய் ஆசீர்வாதமாய் எங்களுக்கு நடத்தி கொடுத்தவர், பந்தியையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தவர். இந்த மாலை நேரத்திலும் கூட நீர் தாமே, பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு கூட இருந்து இந்த வேத பாடத்தை எங்களுக்கு நடத்தி கொடுக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். வேதத்தில் உள்ள மறைப்பொருள்களை காணும்படியாக எங்கள் மனக்கண்களை நீர் திறக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். வேதத்தில் உள்ள மறைந்துள்ளதான காரியங்களை நாங்கள் அறிந்து அதன்படியே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கட்டமைக்க அப்பா உம்மோடு இணைந்து நாங்கள் புதிதாகி பரலோகம் வந்து சேர மணவாளனுடைய கரத்தை பிடிப்பதற்கு ஏற்ற காரியங்களை நீர்தாமே எங்களுக்கு போதித்து நடத்த வேண்டுமாய், எங்கள் மத்தியிலே நீர் போதகராயிருந்து நடத்த வேண்டுமாய், அருமை இரட்சகரும் மீட்பருமாகி இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த வேத பாட வகுப்பிலே கர்த்தர் இந்த நாட்களிலே இந்த பூமியிலே நாம் இருக்கும் பொழுது எவ்விதமாய் நம்முடைய மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாக வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அதை கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார். அதற்காய் என் தேவனை நன்றியோடு நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ரோமர் 12:2 நாம் வாசிக்கலாம். ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும்
கர்த்தருடைய பிள்ளைகள் அது யாராயிருந்தாலும், ஊழியர்களாயிருந்தாலும், விசுவாசிகளாயிருந்தாலும், எந்த வயதினராயிருந்தாலும் நாம் மறுரூபமாக வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் அன்றைக்கு பவுலுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த அந்த சத்தியத்தை இன்றைக்கும் அதே ஆவியானவர் நமக்கு போதித்து கொண்டு வருகிறார். நாம் கடந்த சில வாரங்களாக இதை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஆவியானவர் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறார். நாம் கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம், நாம் மறுரூபம் வாங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வசனத்திலிருந்து அப்படியே நாம் ரிவர்ஸாக போகணும். மறுரூபம் ஆகணும்னா மனம் புதிதாகணும். எதற்காக மனம் புதிதாகணும்? தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்து அறிவதற்காக மனம் புதிதாகிறோம். அப்படி மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக வேண்டும். அப்படி தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக நம்முடைய மனம் நித்தமும் புதிதாகிறதுனாலே அது ஒரு பரலோகத்தின் ரூபத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் முதலாவது செய்ய வேண்டியது என்னதென்பதைத்தான் கர்த்தர் கடந்த வாரத்திலே நமக்கு சொன்னார். அதில் கொஞ்சம்தான் நாம் பார்த்தோம். அது என்னவென்றால், இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சம் அதாவது இந்த பூமிக்குரிய வேஷத்தை நாம் தரித்து கொள்ளக்கூடாது. இந்த பூமிக்குரிய வேஷத்தை நாம் தரித்து கொண்டால் பரலோகம் செல்ல முடியாது. இந்த பூமிக்குரிய வேஷம், ஏன் இந்த பூமியே அக்கினிக்கரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமிக்குரிய வேஷம் கடந்து போகிறது. இந்த பூமிக்குரிய கிரியைகள் எல்லாம் கடந்து போகிறது. அது ஒவ்வொன்றாய் கொஞ்சம் கொஞ்சமாய் இப்பொழுதே நாம் கண் முன்பதாக என்ன ஆகிறது? அழிந்து கொண்டு வருகிறது. பூமி எவ்விதமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் அழிந்து கொண்டு வருகிறதோ அதே போல அந்த பூமியின் தன்மை என்று சொல்லக்கூடிய, நாம் பார்த்தோம் அல்லவா, பூமி எப்படி இருந்தது? உருவாக்கும் பொழுது தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். அவைகள் எப்படி இருந்துச்சு? ஆதி ஆகமத்தில் நம்ம வாசித்தோம். எப்படி இருந்தது? வெறுமையும் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த அந்த பூமியை தேவன் என்ன செய்தார்? ஆதாமுக்கு பண்படுத்தும்படியான ஒரு வேலையை முதல் தேவ மனுஷனுக்கு தேவன் கொடுத்தார். அப்போ ஆதாமுக்கு மட்டுமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோருக்குமே இந்த பூமியை பண்படுத்துறதுனா என்ன? மம்மட்டியை கடப்பாறை தூக்கிட்டு போயிட்டு மேடும் பல்லெல்லாம் சரி பண்ணுங்க, அது அல்ல. பண்படுத்துறதுனா என்ன? போன வாரமே நம்ம பார்த்தோம். அவர் ஒரு ஒரு அது அது கதை தான், ஆனாலும் அது பொருந்துகிறது. அவர் ஒரு பள்ளத்தை பார்த்தார். அந்த பள்ளத்தை என்ன செய்தார்? நிரப்பும்படியாக பக்கத்தில் இருந்து ஒரு குழியை வெட்டி அந்த பள்ளத்தை நிரப்பினார். பார்த்தா இன்னொரு இடத்துல குழி விழுந்துட்டு பள்ளம் விழுந்தது. மறுபடியும் அந்த பள்ளத்தை நிரப்ப இன்னொரு இடத்துல மண் எடுத்து போட்டார். அங்கே எப்படி ஒவ்வொன்றாய் பண்ணி இது என்ன எப்படி தான் சரி பண்ணுது. கடைசியில் அதில் என்ன செய்தார்? அந்த குழியில் அவர் படுத்து பார்த்தார், பூமி சரியாகி விட்டது. அதுக்குன்னு போய் எல்லாரையும் படுத்துங்கன்னு சொல்கிறது இல்லை. என்ன என்றால், நாம் சரியானால் உலகம் சரியாகும். நாம் சரியானால் உலகம் சரியாகும். அது புருஷனாய் இருந்தாலும் ஸ்திரீயாய் இருந்தாலும் யாராயிருந்தாலும் நமக்குன்னு ஒரு பார்டர் கர்த்தர் வைத்திருக்கிறார். நமக்குன்னு ஒரு எல்லை இருக்கிறது. அதுவும் சில உறவுகள் என்று சொன்னால் அந்த உறவுகளுக்குள்ளே சில எல்லைகள் இருக்கிறது. அந்த எல்லைகளை நாம் தாண்டாமல் அல்லது அந்த எல்லைகளை நாம் தவறான முறையிலே
பூலோகத்தார் பயன்படுத்துவதை போல பயன்படுத்தாமல், கர்த்தர் அந்த பவுண்டரிக்குள்ளே நம்மளை வைத்து அவருடைய சித்தத்தை எப்படி நம் மூலமாக நிறைவேற்றி இந்த பூமியை அல்லது நம்முடைய குடும்பத்தை, நாம் இருக்கக்கூடிய நகரத்தை, பட்டணத்தை, கிராமத்தை, நாம் இருக்கக்கூடிய ஊரை, இல்லை நம்ம இருக்கக்கூடிய இந்த இந்தியாவை, இல்லை உலகத்தையே வைத்து கொள்ளுங்களேன், உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்களையும் நம்மை கொண்டு சரி செய்ய நினைக்கிறார்னும் போது நாம் அதற்கு என்ன செய்யணும்? நம்மை முதலாவது அதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இப்போ தோமா இங்கே வந்தார். எங்கேருந்து வந்தார்? இங்கே பக்கத்தில் இருந்தால் வந்தார், இஸ்ரவேல் தேசத்திலிருந்து தான் வந்தார். இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஃப்ளைட்டெல்லாம் இல்லை. ஏறுனா 2 மணி நேரத்தில், 3 மணி நேரத்தில், 5 மணி நேரத்தில் வந்துடலான்ற அப்படியெல்லாம் இல்லை. அன்றைக்கி வரணும்னா எப்படி தான் வரணும்? கடல் மார்க்கம் மட்டும்தான். அதுவும் காத்துக்கிட்டு இருக்கணும், இந்த வழியாக எந்த கப்பல் போகுது அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கணும். அதனால்தான் அவர் முதலாவது அந்த கடலோரத்தில் வந்து இறங்கின இடம் நம்முடைய தென்பகுதியாக இருக்கிறது இல்லையா? வணிகம் எல்லாம் அப்பொழுது அந்த தென்னகத்தின் வழி. ஏன்னா கடல் அங்கே தானே, மேற்கு கிடையாது இல்லையா, வடக்கு சைடு கிடையாது இல்லையா. வடக்கில் என்ன தான் இருக்குது? மலை தான் இருக்குது, பனிமலை தான் இருக்கிறது. அப்போ கடல் சார்ந்த வணிகமும் கடல் சார்ந்த போக்குவரத்தும் இருந்தது நம்முடைய தென்னகத்தில் தான், இந்தியாவில். அப்பொழுது ஆங்காங்கே இது போல ஒரு யூனியனாக இல்லாமல் ஆங்காங்கே சிலருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் அது இருந்தது என்று வரலாறு சொல்லுகிறது. அப்படி அவர் இந்திய தேசத்தை பண்படுத்தும்படியாக வந்து பண்படுத்துகிற அந்த வேலையிலே நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த கதையில் ஆதாம் தன் படுத்து பார்த்தார், கடைசியில் அது சமமாயிற்று. அப்போ அதே போல் அவர் வந்து சென்னையில் படுத்துக்கிட்டு இருக்கார். சென்னையில் யார் படுத்துட்டு இருக்கிறது? உண்மைக்கு தோமா சென்னையில் தான் படுத்துக்கிட்டு இருக்கார். போயிருக்கீங்களா? சென்னைக்கெல்லாம் போயிருக்கீங்க, எத்தனை முறை ஊருக்கெல்லாம் போகிறீங்க. ஒரு முறை போய் விசிட் பண்ணிவிட்டு வாங்க, ஊருக்கு போகும்போது வரும்போது. சென்னைக்கு போகும்போது சேந்தோமில் இருக்குது. எந்த பஸ்ஸுக்காரனை கேட்டாலும் கொண்டு போய் அங்கே இறக்கிடுவோம். இல்லை எந்த ஆட்டோக்காரனை சொன்னாலும் சேந்தோம் தோமையா சர்ச், சென்ட் தாமஸ் சர்ச் அப்படின்னு சொன்னால் என்ன செய்திருவாங்க? கொண்டு போயிட்டு இறக்கி விட்டுருவாங்க. அது ஒரு இடம் அவருடைய நினைவாக இன்றைக்கும் இருப்பது. அவர் வந்து போனதற்கு, சுவிசேஷம் அறிவித்ததற்கு எல்லாமே வரலாற்று சான்றுகள் இன்றைக்கும் இருக்கிறது. அதுக்கப்புறம் லிட்டில் மவுண்ட், சைதாப்பேட்டை பக்கத்தில், மெட்ராஸில், சென்னையில் சைதாப்பேட் பக்கத்தில் லிட்டில் மவுண்ட்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே போய் அவர் தாகத்துக்காக தன்னை கொல்லும்படியாய் வரும்போது ஒரு சின்ன குகை மாதிரி இருந்திருக்கு. அது ஒரு சின்ன குன்று அங்கே குகை மாதிரி இருந்திருக்கு. அதில் போயிட்டு தண்ணி தாகத்துக்காக பாறையை தோண்டி கையில் விரட்டி இருக்கிறார். அப்போ அதுலேருந்து தண்ணீரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் இன்னும் அங்கே வரலாற்று சான்றுகள் இருக்கிறது. அதே போல் சென்ட் தாமஸ் மவுண்ட், பரங்கி மலைன்னு இருக்குது. அங்கே தான் அவரை ஈட்டியால் குத்தப்பட்ட இடம். மலையாக ஓடி இருக்கிறார். கடலோர பகுதிகளெல்லாம் அவர் ஊழியம் செய்திருக்கிறார். அப்படியே அந்த தென்னகத்திலிருந்து அப்படியே கடல் வழியாய் வந்து தான் அவர் ஊழியத்தை செய்தார். இன்றைக்கி ஊழியம் செய்கிறவங்க மாதிரி எல்லாம் அவர் ஊழியம் செய்யலை. ஏறினா காரு, இறங்கினா காரு, ஏறினா பைக்கு, இறங்கினா பைக்கு, அப்படியெல்லாம் அவர் ஊழியம் செய்யலை. அதனால்தான் அவர்களெல்லாம் இன்றைக்கும் இலைப்பாறுதலுக்குள்ளே கடந்து போனாலும் ஜீவனுள்ள சாட்சிகளாக இருக்கிறார்கள். ஆமென். அப்போ நம்ம கூட கர்த்தருடைய வருகை பிந்தும் என்றால் நாமும் கூட இலைப்பாறுதலுக்கு போனால் நம்முடைய சாட்சி ஜீவனுள்ள சாட்சியாக, நம்மளை நினைச்சா அது ஒரு சாட்சி இருக்கணும். இவங்க இருந்தாங்க, ஐயோ ரொம்ப நல்லது, இப்படி இருந்தாங்க, கர்த்தரைக்குள்ளே இப்படி இருந்தாங்க, கர்த்தரை பற்றி இப்படி பேசுவாங்க, சுவிசேஷத்தை அறிவிப்பாங்க, இப்படி பாடுவாங்க, இப்படி ஜெபிப்பாங்க, இப்படி ஆராதிப்பாங்க, இந்த காரியத்துக்கு ஓடுவாங்க, எதுனாலும் முன்ன நிற்பாங்க,
உதவி செய்வாங்க, ஊழியத்துக்குன்னு உதவி செய்வாங்க அப்படின்னு நம்மை குறித்ததான ஏதாவது ஒரு விதத்தில் நாம் கர்த்தருக்கு பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போ தோமாவை நாம் பார்க்கும் பொழுது அவர் இந்தியாவுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை. இந்திய மொழி அவருக்கு தெரியாது, மொழி தெரியாது, தேசம் என்னன்னு தெரியாது. ஆனால் வந்தார், கர்த்தர் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் வந்து அவர் இங்கே கற்றுக்கொண்டு, மொழிகளை கற்றுக்கொண்டு, அதில் விசேஷமாய் தமிழை அதிகமாய், மலையாளத்தை அதிகமாய் அவர் கற்றுக்கொண்டதினால்தான். அப்போ பாருங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும்னா தொடர்ந்து நாம் எதையாவது கற்றுக்கொண்டே இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வேலையே அதுதான். தினந்தோறும் கர்த்தர் ஏதாவது புதிய காரியத்தை கற்றுக்கொண்டுக்கிட்டே தான் இருப்பார். ஆமென். நம்ம தேங்கி நிற்கிற குட்டையோ குளமோ இல்லை. தேக்கி வச்சிருக்கிற இடத்த எடுத்து வச்சு குளிங்க, எடுத்து குடிங்க. நமக்கு ஜீவ நதி அது ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு கால் வைப்போம், அதே நதியை நாளைக்கு போய் கால் வைப்போம்னா பேர் அதுதான் இருக்கும். ஆனால் அந்த தண்ணி அங்கே இருக்குமா? இருக்காது. அன்னைக்கு போனால் வேறு தண்ணி தான், அது ஓடிக்கிட்டே இருக்கு. அதே போல் நித்தமும் தேவனோடு கூட உறவாடுகிற அந்த அனுபவம் இந்த பூமிக்குரிய, இந்த பிரபஞ்சத்திற்குரிய மனுஷர்களுடைய அந்த கிரியைகள் நம்மிலிருந்து என்ன ஆகும் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யும்? அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். ஓடுற நீர் இருக்கு, அது ஓடும் போதெல்லாம் என்ன செய்யும்? இப்போ மழை பெய்யுதா? சத்தம் கேட்குதா இல்லையா? இப்போ தண்ணி ஓடும்போது என்ன செய்யும்? இருக்கிற கச்சராவெல்லாம் அடிச்சிட்டு போயிடும். அப்போ பார்த்தா இடம் எப்படி இருக்கும்? சுத்தமாக இருக்கும். எனக்கு எது கச்சரானே தெரியலை. நாம் அந்த அளவுக்கு பூமியை அசுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். அதனால தான் காரெல்லாம் அடிச்சுட்டு போகுது. அது போகிற வழியில் வீடெல்லாம் கட்டி வச்சிருக்கிறதுனால வீடெல்லாம் அடிச்சுட்டு போகுது. அது சொல்லுது, இது ஏன் ரூட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா நான் என்ன செய்வேன்? அடிச்சுட்டு தான் போவேன். ஏன்னா அன்னைக்கு நம்முடைய முன்னோருடைய காலத்தில் பார்க்கும் பொழுது அவங்க ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணுன்னா இப்படித்தான், கடல் மார்க்கம், ஆறுகள் மார்க்கம், இப்படி தான் போவாங்க. ஏன்னா தாகத்துக்கு தண்ணியும் குடிச்சிக்கலாம், போய் சேர வேண்டிய இடத்திற்கு சேரவும் செய்யலாம், எங்கன்னா தங்கி ஓய்வு எடுக்கிறதுக்கு நிழலும் இருக்கும். நீர்நிலை பகுதியில் என்ன இருக்கும்? இது எல்லாம் தண்ணீரும் உண்டு, சாப்பாடு இல்லைன்னா கூட தண்ணியை குடிச்சிட்டு போய் ஊர் சேரலாம். இன்றைக்கி நம்ம பாட்டில் வாங்க வேண்டியிருக்கு இல்லையா? என்னதான் பாட்டில் வாங்கி குடித்தாலும் வியாதி வராமலா இருக்கு? மோசமான வியாதிங்க அதனால தான் வருது. நாம் நினைக்கிறோம் பிஸ்லரின்னுட்டு, எதேதோ நம்ம சொல்கிறோம் சுத்திகரிக்கப்பட்ட வாட்டர்னுட்டு. ஆனால் பானை தண்ணிக்கு ஈடாகிறதுல எதுவுமே அது வடிகட்டி கொடுக்குற மாதிரி, அது நமக்கு ஃப்ரிட்ஜில் வச்சா கூட நம்முடைய உடம்புக்கு அந்த நேரத்துக்கு குளிர்ச்சியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அது சூடு, உடம்புக்கு சூட்டை ஏற்படுத்தும். ஆனால் பானை தண்ணி அப்படி அல்ல, உடம்பை குளிர்விக்கும். அப்போது சில விஷயங்கள் இன்றைக்கு நமக்கு தெரிவதில்லை, வேஷம் என்று நமக்கு புரிவதில்லை. காரணம் என்னன்னா, சத்தியத்தை நாம் இன்னும் அறியவில்லை என்றுதான் அதற்கு பொருள். இது ரொம்ப இதை ஒரு வருஷத்தில் நான் சொன்ன 2 முறை முடிக்கலாம், இல்லை 3 முறை முடிக்கலாம். மெதுவாக வாசித்தா இல்லையா? மெதுவாக வாசித்தாலே ஒரு வருஷத்தில் 2 முறையாவது முடிக்கலாம். நமக்கு இந்த ஒரு புக்கு தானே, இது ஒன்று தானே, இதை விட வேறு எதுனா இருக்கா? இதில் ஒரு 66 சிறு சிறு புத்தகங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் சேர்ந்து ஒரு புத்தகம். நம்முடைய இந்திய தேசம் மாதிரி எல்லா மாநிலங்களும் சேர்ந்து இந்தியான்ற மாதிரி. அதுக்கு முன்னால் தமிழ்நாடுன்னு இல்லை, எப்படி இருந்துச்சு? சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு,
தொண்டைமான் நாடு அப்படின்னு இருந்தது. தெரியுமா? தெரியாது. நான் எந்த நாட்டுக்காரங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம சேரர்களா, சோழர்களா, பாண்டியர்களா, தொண்டர்களா அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியுமா? இப்போது தெரியாது. ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க நம்ம எந்த நாட்டுக்கு சொந்தக்காரர். நம்ம இப்போ இருக்கிற அந்த ஊர் எந்த இந்த 4 இதில் நாட்டில் எந்த நாட்டில் வருதுன்னு தெரிஞ்சுக்கங்க. அப்போ இந்த உலகத்திற்கு, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம், அதாவது இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்குன்னு கேட்டால், இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரபஞ்சம் தேவன் உருவாக்கினபடி இல்லை. நம்ம போன வாரமே நம்ம பார்த்தோம், எரேமியா தீர்க்கதரிசியை குயவன் வீட்டிற்கு, மண்பானை செய்கிறவன் வீட்டுக்கு அனுப்பினார். அவன் வணைந்து கொண்டிருக்கும் பொழுது என்னாச்சு? அது கையில் இருக்கும் பொழுதே கெட்டு போச்சு. அந்த மாதிரி தானே நம்முடைய முற்பிதா கெட்டு போனார். ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்போதே தானே கெட்டு போனாங்க. உன்னால் நான் கெட்டேன், என்னால் நீ கெட்டேன்னு. ஸ்கூலில் படிக்கும் போது 2 பேர் தப்பு பண்ணிட்டா ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. பாடம் நடத்தும் போது பேசிட்டாலே போதும், டீச்சர் 2 பேருமே எழுப்பி நிற்க வச்சு ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்க சொல்லுவாங்க. எப்படி? எதிரில் இருக்கிறவங்க காதை இவங்க காதை பிடிச்சி 2 பேரும் தோப்புக்காரனை போடணும். அது என்ன சொல்லணும்? உன்னால் நான் கெட்டேன், என்னால் நீ கெட்ட. இந்த பனிஷ்மெண்ட்லாம் வாங்கியிருக்கீங்களா? ஆமாம். அப்படி இதெல்லாம் இன்னைக்கு நமக்கு வேடிக்கையாக இருக்குது. அன்னைக்கு அத்தனை பேர் முன்னால் அது தோப்புக்காரனம் போடும்போது எப்படி இருக்கும்? அசிங்கமாக இருக்கும். அதுவும் இதை வேற சொல்லணும், உன்னால் நான் கெட்டேன், என்னால் நீ கெட்டேன்னு. எனக்கு நிறைய ஊழியர்களும் விசுவாசிகளும் அப்படித்தான் கெட்டு போகிறார்கள். ஆனால் இன்னைக்கு தோப்புக்காரனெல்லாம் போட முடியாது. அன்னைக்கு பனிஷ்மெண்ட்டுங்க உடனே கொடுத்தாங்க. இன்னைக்கு பனிஷ்மெண்ட்டு கிருபையின் காலமாக இருக்கிறதுனால பனிஷ்மெண்ட் நமக்கு கிடைக்கிறது இல்லை. நியாயப்பிரமாண காலத்தில் இருந்திருந்தால் பட்டுன்னு அன்னைக்கு அப்போ செஞ்சு அப்பவே போயிடும். அது யாராக இருந்தாலும் பாரபட்சம் இல்லை. லேவியனுடைய பிள்ளைகள், பிரதான ஆசாரியனுடைய பிள்ளைகள் தேவாலயத்திற்கு, அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே அந்நிய அக்கினியை, அதாவது அங்கே பலிப்பிடத்தில் இருந்த அக்னியை எடுத்து தான் அவங்க என்ன செய்யணும்? போட்டு தூபம் போடணும். அதுக்கு பதிலாக வெளியே இருந்து அதே அக்னி தான் அவங்க கொண்டு வந்த கான்செப்டும் ஒன்றும் தப்பு இல்லை, தூபம் போட்டுதான். ஆனால் வெளியிலேருந்து வந்தது, உள்ளேருந்து வராமல் வெளியிலேருந்து வந்தது. வெளியில் அந்த அந்நிய அக்னி அவங்க கொண்டு வந்து தூபம் போட்டதுனால அங்கேயே அடிச்சிட்டார் கர்த்தர். ஒருத்தர் இல்லைங்க, 2 பிள்ளைங்க ஒரே நேரத்தில் செத்து போனாங்க. யாருது? ஊழியக்காரனுடைய பிள்ளை, பிரதான ஆரோனுடைய பிள்ளைகள். ஒன்றும் செய்யல. அதாவது தேவனுடைய சபையாக இருந்தாலும் சரி, அன்னைக்கு ஆசரிப்பு கூடமாக இருந்தாலும் சரி, ஒரு ஒழுங்கு இருந்தது. அந்த ஒழுங்கை மீறினா அன்னைக்கு உடனே அடிதான். ஊசா என்ற ஒரு சகோதரன் அப்படி தான் அந்த உடன்படிக்கை பெட்டியை அந்த என்ன சொல்கிறது மாட்டு வண்டியில் வச்சு அவங்க கொண்டு வரும் பொழுது, தாவீது ராஜா முன்னால் மேலே தாளத்தோடு ஆடி பாடிட்டு போகும் பொழுது மாடு இடறி அந்த வண்டி சாய்வதை போல் ஆகி அந்த உடன்படிக்கை பெட்டி விழலை. சாஞ்சிருமோன்ற பயம் யாருக்கு? அங்கே நின்றிருந்த அந்த உடன்படிக்கை பெட்டி பக்கத்தில் இருந்ததான ஊசாவுக்கு இருந்தது. அதனால் என்ன பண்ணிட்டான், அவசரத்தில் நாமளும் அதானே செய்வோம், உழப்பறான. இப்போ அது என்ன கூட பாட்டி விழுந்தாங்க இல்லையா? பார்த்தீங்களா நீங்கள்? இன்னைக்கு தான் பார்க்கல, பற்றியா? நம்ம இங்கே தான் இருந்தோம், ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. பாட்டி விழுந்துட்டாங்க, செருப்பு போடும்போது ஸ்லிப் ஆகிட்டு விழுந்து. ஆனாலும் பரவாயில்ல சொல்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய விழுந்துட்டேன். அதனால அவங்க சாட்சி சொல்லிட்டு போகிறாங்க, நிறைய இந்த மாதிரி விழுந்துட்டேன், ஆனாலும் இதுவரையிலும் ஒரு அடி கூட இல்லை, ஒரு சிராய்ப்பு கூட இல்லை அப்படின்ட்டு. பாட்டிக்கு வயசாயிட்டு பலவீனம், அதனால அது பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்க ஆள் எப்படி போயிட்டுருக்காங்க, ஒடுங்கி போகிறாங்க. ஜெபிக்கணும் நாம் அவங்களுக்காக. ஆண்டவர் நல்ல பலத்தை கொடுக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு ஜெபத்தால் தாங்கக்கூடியவங்க வீட்டில் உள்ளவங்க யாரும் கிடையாது. ஒழுங்காக ஒரு வேளை சோறு போடுறவங்களும் யாரும் கிடையாது.
அதுவே உழைச்சி அது வேறு வச்சிருக்கிற பென்ஷன் வேறு பென்ஷனை வச்சு அவங்களே தனியாக சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தனியாக வீடு எடுத்து தனியாக தான். இப்போ எனக்கு முடியலை, அதனால நான் மருமக வீட்டுக்கு தான் போக வேண்டியிருக்குது. அங்கே போனால் முதல்ல அவங்க வேலை என்ன, பென்ஷன் எல்லாம் பிடிங்குவாங்க. அது கொடுத்தா தான் சாப்பாடே போடுவாங்க, இல்லைன்னா போட மாட்டாங்க. இருந்தாலும் வேறு வழி இல்லை, எனக்கு முடியலை, நான் போகிறேன்ட்டு இன்றைக்கி சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கு தான் இந்த சீட் பாக்ஸை கூட கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. ஏன்னா அங்கே போனால் திருடிடுவாங்க. நமக்கு ஞாபகம் இருக்கா? இருக்குதா வீட்டில்? ஏன்னா சில பேருக்கு கடைசி நேரத்தில் சொல்லும் போது தான் ஞாபகமே வரும். பார்த்தா தூசி படிஞ்சு போயிருக்கு, எனக்கு தெரியும், அது பார்க்கவே இல்லை. இது பாருங்கள், புதுசாக இருக்குது. பாட்டி அந்த அளவுக்கு சுத்தமாக வச்சிருக்கு. சாட்சி தானே, சாட்சி தானே. அப்போது பாருங்க, அங்கே போனால் இது என்ன ஆகும், களவு போவோன்னு தெரிஞ்சுட்டு இதை நான் கொண்டு வந்து இங்கே வச்சிடுறேன், நான் அதுக்கப்புறம் நான் அங்கே போய் இருக்க போகிறேன் அடுத்த வாரத்துலேருந்து, அதனால் நான் வரும்போது நான் பார்த்துக்கிறேன். சோத்திரம். அப்போது அவங்களுடைய நினைவுகளை தேவன் அறிகிறார். ஆமென். அப்போது இப்போ அவங்க சொந்த பந்தெல்லாம் கர்த்தருக்குள்ள இல்லை, பாட்டி மாத்திரம் இருக்காங்க. அப்போ பாருங்க, அவங்களுடைய நினைவு எப்படி இருக்குது பாருங்க. கர்த்தருடையது அங்கே போனால் அவங்க எடுத்துருவாங்க, அவங்களுக்கு அந்த பயம் இருக்காது. அப்போது அந்த உலகத்திற்கு இப்போ போனால் என்ன, நம்ம பிள்ளைங்க தானே, எடுத்தா என்ன, நம்ம பிள்ளைங்க தானே. சில பேர் அவங்களே போட்டு அவங்களே எடுத்துடுறவங்களும் இருக்காங்க, இல்லையா? இருக்காங்களா இல்லையா? அப்படி இருக்காங்க. ஆனால் பாட்டி அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு இப்படி போகிறாங்க. அப்போ அந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அவங்களோட நம்ம சேர்ந்து செயல்பட முடியாது. அதனால் நம்ம எப்படி பாதுகாக்க, நம்முடையதை எப்படி பாதுகாக்கணும், அப்படி பாதுகாக்க வேண்டும். அப்போ அப்படிப்பட்ட அப்பப்போ பிரச்சனைக்கு அப்பப்போ தீர்வு, உடனே அடி அடி அடின்னும் போது கூட துணிகரமாக தான் பாவம் செய்தாங்க. அப்பவும் அந்த ஆசாரியனுடைய வீட்டில் ஒரே நாளில் 2 மரணம். ஒன்றும் இல்லை, பெருசாக அண்ணி அக்கனியை கொண்டு வந்து தூபம் போட்டான். வெளியிலேருந்து அக்கனி கொண்டு பலிப்படத்துலேருந்து எடுத்துருக்க வேண்டிய அந்த நெருப்பை எடுக்காமல் வெளியிலேருந்து கொண்டு வந்தா அடிச்சிட்டார். அந்த ஊசா ஐயோ பெட்டி விழுந்துருமேனு கையை நீட்டி பிடிச்சான், அடிச்சிட்டார். அவ்வளவு பரிசுத்தமான தேவன் நம்முடைய தேவன். ஆமென். இப்போ அதே மாதிரி அடித்தார்னா நம்மெல்லாம் இருப்போமா இல்லையானே தெரியல. அதே கோல் இப்போ கையில் வச்சுருந்தாருன்னா நாம் யோசித்து பாருங்க. சில நேரத்தில் நான் யோசிப்பேன், இதெல்லாம் யோசிக்கணும், அப்போ தான் நல்லது. சில நேரத்தில் நான் யோசித்து பார்ப்பேன், அன்னைக்கு எடுத்திருந்த அந்த கோல் இன்னைக்கு கர்த்தர் அதே கோலில் அடிப்பார்னு சொன்னால் எத்தனை பேர் இந்த பூமியில் இருக்க முடியும்? நான் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஊழியர்கள் என்று சொல்கிறவங்க நான் என்னையே கேட்பேன், நான் இருப்பேனா ஆண்டவரே? நான் அவர்கிட்ட கேட்பேன், இருப்பேனா? நானும் மனுஷன் தானே, கோபம் வரும் சில நேரத்தில், ஏதேதோ இப்படி ஏதாவது சில விஷயங்கள் கடந்து வரத்தான் செய்யும். பிசாசு வேணும்னே நம்மளை திருமுறைக்கு என்ன செய்வோம், ஏதாவது ஒன்றில் நம்மளை சிக்க வைக்கத்தான் பார்ப்பான். சிலது நாம் தெரிஞ்சு செய்வோம், சிலது தெரியாமலே செய்வோம். இப்போ இதெல்லாம் பாருங்கள், சடனை யார் அந்த விஷயம்லாம் பார்க்கும் பொழுது தெரிஞ்சு செய்தது இல்லை அதெல்லாம். ஆனாலும் பனிஷ்மெண்ட் ஒன்று தான், நீ தெரிஞ்சு செய்கிறிய தெரியாமல் செய்கிறிய. ஆதாம் நீ ஏன் செஞ்ச, நீங்கள் கொடுத்த ஏவாள் தான், அப்படியா, சரி வாங்கிக்க பனிஷ்மெண்ட். ஒத்துக்கிட்டாரா? இல்லை, பனிஷ்மெண்ட் தான் கொடுத்தார். ஏவாள் நீ ஏன் செஞ்ச, இந்த சர்பம் என்ன வஞ்சித்தது, சரி நான் உன்னை துணையாக அவங்களுக்கு தான் கொடுத்தேன், சர்பத்துக்கு இல்லையே, பனிஷ்மெண்ட்டை நீயே வாங்கிக்க. சர்பத்துக்கிட்ட கேட்கல அவர். ஏன்? அங்கே பேச்சே இல்லை. பேசுறது யார் கூட தான் பேசுவார்? அவருடைய பிள்ளைகளோடு தான் பேசுவார். பிசாசோட என்ன பேச்சு இருக்கு இல்லையா? பிசாசோட என்ன, கர்த்தருக்கு பேச்சு என்ன இருக்கு? அவனே பயந்தான். ஏசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டு வரக்கூடிய நாட்களில் அவரும் சீஷர்கள் வழியில் வந்திருக்கும் போது தூரத்தில் ஒருத்தன் பார்த்துட்டு கத்துறான், இயேசுவே
உமக்கும் எனக்கும் என்ன? காலம் வர்றதுக்கு முன்னாலே என்னை வேதனைப்படுத்த அவர் ஒன்றும் அவன் எனக்கு வேதனைப்படுத்த போல, இவர் போகிற வழியில் அவன் இருக்கான். ஆனால் அவனுக்கு புரிஞ்சு போச்சு, இவர் வராரு நம்ம வழியில், நம்ம வேலை அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா கர்த்தர் சொல்லியிருந்தாராம். அது சொன்னது யாருக்குமே தெரியாது. கூட இருந்த நீங்கள் வீட்டில் போயிட்டு வாசித்து பாருங்க, சுவிசேஷத்தை தெரியும். கர்த்தர் கட்டளையிட்டு இருந்தாராம் அவனுக்குள்ளே இருந்து போ அப்படின்னுட்டு. ஆனால் கூட இருந்த சீஷர்களுக்கு யாருக்குமே தெரியாது. அப்போ எப்படி பேசியிருப்பார்? அதுக்கிட்ட எப்படி கட்டளை கொடுத்துருப்பார்? ஒன்றும் இல்லைங்க, நம்ம வாயை மூடிக்கிட்டு நம்முடைய இருதயத்துலேருந்து ஆவியில் நிறைஞ்சு கமாண்ட் கொடுத்தாலும் பிசாசு ஓடிடுவான். அவ்வளோதான் அவனுடைய கெப்பாசிட்டி. ஆமென், அல்லேலூயா. ஆனால் நம்ம வாயை திறக்கும் போது தான் வாய்க்குள்ளே வந்து பூந்து தேவையில்லாதெல்லாம் பிரச்சனை பண்ணிடுறான். புரியுதுங்களா? அப்போது இந்த உலகத்தின் வேஷம்னு அவனுக்கு தெரியும். அந்த வேஷம் நாம் தரிக்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்கிறார். அந்த வேஷத்தை நாம் தரிக்கக்கூடாது. சில விஷயத்துக்கு அமைதியாக இருப்பது தான் தீர்வாகவே இருக்கிறது. அமைதியாக இருக்கிறது தான் தீர்வு. ஆனால் எல்லா நேரத்துலையும் அந்த தீர்வாயிடாது. ஆனால் 99% அமைதியாக இருப்பது தீர்வு. எங்கேயோ ஒரு இடத்துல கண்டிப்பாக வாயை திறந்தால் தான் சரிப்படணும் போது அந்த இடத்துல கண்டிப்பாக வாயை திறக்கணும். அதுவும் கர்த்தருக்குள்ளே இருந்து திறந்தால் ஜெயம் கிடைக்கும். அந்த நேரத்துலையும் பிசாசு 99 செகண்ட் அமைதியாக இருந்துட்டு கடைசி நேரத்தில் வாயை தந்து 1 செகண்டில் அந்த 99 செகண்டுடைய அமைதியையும் கெடுத்துடுற மாதிரி இருந்துடக்கூடாது. பிசாசு அப்படி யூஸ் பண்ணிடுவான். அப்போ இந்த இப்போ இங்கே தோமா வந்தார். இங்கே வந்து இந்த இந்தியன் கல்ச்சர் அவர் ஒன்றும் கற்றுக்கொள்ளலை. இந்தியன் கல்ச்சர் இப்போ அவருடைய கல்ச்சர் வேறு இல்லையா? இஸ்ரவேல் அவங்க தேசத்தினுடைய அந்த கிரியைகள் வேறு. ஆனால் வர இடத்துலலாம் நான் இஸ்ரவேலாகவே இருக்க முடியும்னு சொல்ல முடியுமா? அதே சாப்பாடு தான் என்னால் சாப்பிட முடியும்னு சொல்ல முடியுமா? அங்கே இருக்கிற தண்ணீரையே தான் நான் குடிக்க முடியும்னு சொல்ல முடியுமா? சில பேர் விற்கலாம் செய்கிறாங்களே, இது ஹோலி வாட்டர், கூவி கூவி விற்கிறாங்க, இது ஹோலி வாட்டர். இன்னும் சில பேர் கங்கா நதி அப்படின்றாங்க. அந்த நதி எவ்வளோ கச்சராவாக இருக்குன்னு போய் பார்த்தா தான் தெரியும். பிணங்கள் எல்லாம் மிதந்து கொண்டு போகட்டும், யாரையும் நம்ம தப்பாக சொல்லக்கூடாது. ஆனால் நான் நதியை குறித்து சொல்லுகிறேன். சில பேருடைய நம்பிக்கை நாம் ஒன்றும் சொல்லக்கூடாது. ஆனால் அது சரியான நம்பிக்கையா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். தேவன் அதற்கு வேண்டிய ஞானத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். இன்னும் சில நம்ம இதுலேயே இருக்காங்களே சில ஊழியக்காரர்கள், நாங்கள் யோர்தானுக்கு போனோம், இது யோர்தானின் தண்ணீர், யாருக்கு வேணும் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருங்க. யோர்தான் தண்ணி எதுக்கு வேணும்? ஏசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்றார், இன்னும் அந்த தண்ணி அங்கே இருக்கு. எத்தனையோ வருஷம் ஆகிப்போச்சு. அந்த இடம் இருக்குங்க, அந்த நதிக்கு அந்த பேர் தான் இருக்குது. ஆனால் அதே தண்ணி அவர் அப்போ ஞானஸ்தானம் எடுத்த தண்ணி அங்கே இன்னும் இருக்கா? இன்னும் அப்படி பார்க்க போனால் எத்தனையோ பேர் அங்கே ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அப்போ அது என்ன தண்ணியாக இருக்கும்? ஒன்றும் இல்லை, நான் இருந்த பல்லாவரம் சபையில் தொட்டி இருக்கும், ஞானஸ்தான தொட்டி. அப்போது ஞானஸ்தான ஆராதனைக்கு டேங்கரில் தண்ணி கொண்டு வருவாங்க. டேங்கரில் தண்ணி கொண்டு வந்து நிறைப்பாங்க. அப்போ ஞானஸ்தானம் கொடுத்தோடனே அது வேஸ்ட்டு தானே. அப்போ அக்கம் பக்கம் அங்கே தண்ணி கொஞ்சம் பிரச்சனைனால வந்து யாருன்னா எடுத்துக்க சொல்லுவாங்க. அப்போ அது மனமான அது பாவ தண்ணி அப்படின்றாங்க. அது என்ன தண்ணி? பாவ தண்ணி. பாவம் கழுவப்பட்ட பாவ தண்ணி வேணான்னுடுவாங்க. வேடிக்கையாக இருக்கும். சரி வேணால போங்க, நாங்கள் பயன்படுத்திங்க, துணி துவைக்க இதுக்கு அதுக்குன்ட்டு பயன்படுத்திக்கலாம். அதற்குள்ளே அந்த பாவத்தை எப்படி அவர் போக்குகிறாருன்னு அவருக்கு தான் தெரியும். அந்த பாவம் அந்த தண்ணீரிலே இருக்க போகிறதில்லை. ஆமென், அல்லேலூயா. அதுபோல் இயேசு யோர்தான் நதியில் அவர் மூழ்கின இடத்துல சில பேர், நான் அங்கே தான் போய் ஞானஸ்தானம் எடுத்த தெரியுமா? சரி, அதனால் என்ன உனக்கு பெருமை? ஏசு என்னைக்காவது சொல்லியிருக்காரா, நான் ஞானஸ்தானம் யோர்தானில் எடுத்தேன்ப்பா, நீங்கள்லாம் அங்கே போய் எடுத்தால் தான் பெருமைன்னு சொல்லியிருக்காரா?
இல்லை. இந்த உலகத்தினுடைய வேஷம் கடந்து இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம். அதாவது சில பேர் தவறான காரியங்களை பதிய செய்து ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள். தவறான காரியங்களை. இப்போ இதெல்லாம் ஒரு என்ன, அது ஒரு விக்கிரக கிரியை போல மாறி விடுகிறது. இன்னும் சில பேர் நான் பார்த்துருக்கேன், அங்கே போயிட்டு சாம்பிராணி வாங்கின்னு வர்றது. எங்கேருந்து? இஸ்ரேலுக்கு போயிட்டு எருசலேமுக்கு நாங்கள் டூர் போனோம். அதுக்கு பேர் புனித யாத்திரை. என்ன யாத்திரை? சொல்லியிருக்காரு. எங்கேயாவது எனக்கு பைபிளில் தேடி கண்டுபிடிச்சி கொடுத்தா நல்லா இருக்கும். இப்படி நீங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு எருசலேமுக்கு நீங்கள் டூர் போகிறது புனித யாத்திரை அப்படின்னுட்டு, இதெல்லாம் வேதம் அனுமதிக்காத சரக்குகள். இது பிஸ்னஸ் மைண்ட் உள்ளவங்க செய்கிற வேலை. எப்படி வேதத்தை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க பாருங்க சில பேர், அவங்க செய்கிற வேலை. சில பேர் சொல்லுவாங்க, அதனால என்ன, நாம் அந்த தேசத்தில் அப்படி டூர் போயிட்டு அங்கே இன்வெஸ்ட் பண்ணாலே ஆசீர்வாதம். என்னங்க ஆசீர்வாதம்? அவன் ஓயாமல் குண்டை போட்டுக்கிட்டே இருக்கான் அடுத்த தேசத்தில். அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம்? போன வாரத்தில் கூட போட்டாங்க. சும்மா இருக்கவே மாட்டேன். அது சும்மா இருக்க முடியாது. அது தீர்க்க தரிசன நிறைவேறுதல்கள் அது நடந்து கொண்டு தான் இருக்கும். அப்போ இந்த உலகத்தின் வேஷம் என்பது நமக்கும் இந்த உலகத்திற்கும் சம்பந்தம் இல்லைன்னு இயேசு சொல்றார். நம்ம உலகத்தில் இருந்தாலும், நம்முடைய குடியிருப்புக்காக இதை கொடுத்திருந்தாலும், என்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நாம் போனோமோ அன்றைக்கு அந்த கீழ்ப்படியாமல் போன அந்த ஒத்த மனுஷனால இந்த பூமிக்கு என்ன உண்டாயிற்று? என்ன உண்டாயிற்று? சாபம். பண்படுத்துன்னு சொன்னவனை அவன் பண்படுத்துறத விட்டுட்டு இப்போ என்ன செய்துட்டான்? அவனை இப்போ பண்படுத்த வேண்டியதான் ஆயிட்டு. அப்பா பூமியை நீ சரி பண்ணப்பான்னு சொன்னாரு. இப்போ என்ன ஆச்சு? இப்போ அவனை சரி பண்ண வேண்டியிருக்கு. அதனால என்ன சொல்லிட்டார் தெரியுமா? பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டு இருக்கும். அப்போ ஏற்கனவே அது எப்படி இருக்கு? ஒழுங்கில்லை, வெறுமையாக இருக்கு. இப்போ பண்படுத்துன்னு சொன்ன ஆளையும் பிசாசு என்ன பண்ணிட்டான்? பண்படுத்தாதபடிக்கு தடை பண்ணிட்டான். கூட இருக்கிற உதவியாலையும் என்ன பண்ணிட்டான்? பண்படுத்துறதுக்கு கூட உதவியாக இருக்கிறதுக்கு கொடுத்த ஆளையும் என்ன பண்ணிட்டான்? காலி பண்ணிட்டான். அந்த அம்மாவுக்கும் சாபம். அந்த அம்மா தான் வழியை பார்க்குமா, அடுத்தவங்க வழியை பார்க்குமா? இன்னைக்கு அதுதான் நடக்குது. புருஷ மண்டாட்டியாக இருந்தால் கூட வாயும் வயிறும் வேற தானே, வலியும் வேதனையும் வேற தானே. இது யாரால வந்தது? நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யாரால கெட்டேன்னா தெலுங்குல நோரால கெட்டேன்னு வாங்க. வாய் வார்த்தை. சில வார்த்தைகள் கொல்லும், சில வார்த்தைகள் மெல்லும்னு வாங்க. அதுபோல நம்முடைய இந்த பிரபஞ்சத்திற்குரிய வேஷம் நமக்குள்ளே எந்த ரூபத்திலும் கடந்து வரக்கூடாது, யார் மூலமாகவும் கடந்து வரக்கூடாது. அப்படி கடந்து வராமல் இருந்தால் நமக்கு விரோதமாக பிசாசு போராடி கொண்டு தான் இருப்பான். நமக்கு விரோதமாக பிசாசு போராடுறான்னு நம்ம சந்தோஷப்படணும். ஏன் சந்தோஷப்படணும்னு சொன்னால், நாம் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருக்கிறோம் என்று. ஆமென். அதுக்குன்னு நாமளே தப்பு பண்ணிட்டு வர போராட்டத்தெல்லாம் அதில் சேர்த்துக்க கூடாது. விசேஷத்தை இப்போ இங்கே வந்தார், தோமா வந்தார், குத்தி கொன்றார்கள், அடித்து என்னென்னமோ செய்து ஈட்டியால குத்தி கொன்றார்கள். எது நிமித்தம்? எது நிமித்தம்? சுவிசேஷத்தின் நிமித்தம், இயேசுவை அறிவித்ததின் நிமித்தம். அதுவும் யார் முதல்ல ஏற்றுக்கொண்டாங்களோ அந்த குரூப்ல உள்ளவங்க தான். ஏசு கிறிஸ்துவை முதல்ல யார் எந்த ஒரு குரூப் ஏற்றுக்கிட்டாங்களோ, இங்கே இந்தியாவில் இருந்தவங்களுக்குள்ளே எந்த ஒரு நாங்கள் ரொம்ப உயர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு இருந்தவங்க, அவங்க தான் முதல்ல ஏற்றுக்கொண்டாங்க. அதுவும் இவர் செய்த ஒரு
அற்புதம். இன்றைக்கும் அந்த குளம் இருக்கிறது. அதே தண்ணி இருக்கான்னு தெரியாது. இன்றைக்கும் அந்த குளம் கேரளாவில் இருக்கிறது. அங்கே அந்த சென்ட் தாமஸோட அந்த ஸ்டாச்சு கூட அங்கே வச்சிருக்காங்க. அந்த குளம் அன்னைக்கு வேற ஒருத்தவங்க இறங்கி மந்திரம் சொல்லி அவங்க தங்களுடைய காலை பூஜையை நடத்தக்கூடிய ஒரு குளமாய் இருந்தது. அந்த குளத்தில் அந்த பக்கம் இவர் வந்த பொழுது என்ன பண்ணுறீங்கன்னு கேட்க, எங்கள் தேவர்களுக்கு நாங்கள் இதை பூஜை செய்கிறோன்னு சொன்ன பொழுது அவர் சொன்னார், தண்ணியை மேலே அடிக்கிறீங்க, ஆனால் மேலே உங்கள் தேவன் ஏற்றுக்கொள்ளவே இல்லையே, எப்படி? இல்லை, அது அப்படி தான். அவங்களுக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியல. ஆனால் இவர் சொன்னார், நான் என் தேவன் பெயரை சொல்லி தண்ணீரை நான் அடித்தால் அது மேலே போகும் அப்படின்ன உடனே அது எப்படி சாத்தியம்? அவங்கள மேலே வச்சுட்டு இவர் அந்த குளத்தில் இறங்கி இயேசுவை நாமத்தினாலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லும் பொழுது தண்ணியை மேலே அடிக்க 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 அது போய்கிட்டே இருந்ததாம். அதை பார்த்து அவர்கள் இயேசு மெய்யான தெய்வம் என்று அறிந்து கொண்டு மனம் திரும்பினார்களாம். அதனால் எங்கே எல்லாருமே இந்த மாதிரி ஆயிடுவாங்களோன்ற பயத்தில் அவருக்கு பின்னால் ஒரு குரூப் இருந்து கொண்டே இருந்தது. பின்னாலேயே இருந்து அவரை குத்தி கொன்றார்கள். அதனால் ஒன்றும் பாதிப்பாயில்லை. கிறிஸ்தவம், ஏசு கிறிஸ்து, சுவிசேஷம் அதோட என்ன முடிஞ்சு போச்சா நான் இந்தியாவில்? அதுக்கப்புறமா தான் வளர்ச்சியே. அதற்கு காரணம் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கலை. யாரு? தோமா. முதல்ல இயேசு உயிர் தெழுந்தார்னு சொன்ன பொழுது நம்பல அந்த மனுஷன். அவர் வரும்போது இவர் இல்லை, மற்றவங்கெல்லாம் சொல்றாங்க உயிர் தெழுந்த இயேசுவை நாங்கள் கண்டோம். மார்த்தா மகதலேனா மரியாள் சொன்னப்போ நம்பல. அதுக்கப்புறம் மற்ற சீஷர்கள் சொன்னப்போ நம்பல. எம்மாவூருக்கு போயிட்டு வழியில் பார்த்தாங்களே அந்த சீஷர்கள் வந்து சொன்னப்போ நம்பல. அவர் ஒன்றே ஒன்று தான் சொல்லிட்டார், நீங்கள் யார் சொல்கிறதே நான் நம்ப மாட்டேன். ரொம்ப கடக்கான மனுஷன். நீங்கள் யார் சொல்கிறதே நம்ப மாட்டேன். அப்படியே அவர் நேரில் வந்தால் கூட நம்ப மாட்டேன். நேரில் வந்தால் நான் சில விஷயத்தை செஞ்சு பார்த்துட்டு தான் நம்புவேன். என்ன? அவருடைய ஆணி பாய்ந்த அந்த கரத்தில் அந்த ஆணி பாய்ந்த தொலை இருக்குதான்னு பார்ப்பேன்றார். ஒரு விதத்தில் அது நல்லது தான். அது அவிஸ்வாசம்னு சொல்ல முடியாது. ஆனால் இவங்க ஏன் இயேசு அவரை அவிஸ்வாசியாராமல் விசுவாசியார்னு சொன்னான்னா, இயேசு ஏற்கனவே சொல்லி இருக்கிறார், இப்படியெல்லாம் நடக்கும்பா, 3ஆவது நாள் உயிர் தெழுந்து. அதை விசுவாசிக்கல, அதனால தான் கடிந்து கொள்ளுகிறார். இல்லைன்னா அந்த கடிந்து கொள்ளுதலும் இருந்திருக்கார். ஏன்னா பிசாசு கூட சில நேரத்தில் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வான். ஒரு ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் என்று நான் கேள்விப்பட்டேன். இந்த கர்நாடகாவில் சாய்பாபா கோயில் அங்கே தானே இருக்கு. ஆமாம், இங்கேயா? மகாராஷ்டிராவிலையா? மகாராஷ்டிராவா கர்நாடகாவா? அது அவர் போயிருந்தப்போ அவர் சொன்னார், நான் தான் ஏசு. அப்போ இருந்தவர், வேணா பாரு நான் காட்டுறேன், நான் தான் ஏசு அப்படின்னு சொல்லியிருக்கிறார், சிலுவையில் தொங்குற மாதிரி. அப்போ இந்த ஊழியக்காரருக்கு குழம்பி போச்சு. என்ன அதே மாதிரி காட்டுறார், சிலுவை இருக்குது, சிலுவையில் தொங்குற மாதிரி எல்லாம் இது பண்ணுற மாதிரி. ஆண்டவரே இது என்ன? அவர் சொல்கிறது உண்மையா அப்படின்னு இவர் உள்ளுக்குள்ளவே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இப்போ உள்ளே போயிட்டு திரும்பி வர முடியாது, இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில் வர முடியாது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்போ இவர் கேட்குறார், இந்த ஊழியக்காரர் கேட்டான், இது எப்படி இது சாத்தியம் அப்படின்னுட்டு கேட்கும்போது ஆவியானவர் சொன்னாராம், நல்லா உற்று பாரு, என் கரங்களில் இருக்க அந்த தழும்புகள் இருக்கா, என் கால்களில் இருக்க அந்த தழும்புகள் இருக்கா. நீட்டிக்கிட்டு இருக்கிறார் அதே மாதிரி, ஆனால் அதெல்லாம் இருக்கா? அவர் பார்க்குறாரு, ஒன்றுமே இல்லை, அந்த காயமும் இல்லை, அந்த தழும்பும் இல்லை, சும்மா அப்படி காட்டுறார்.
கண்கட்டி வித்தை காட்ட முடியும் யார் வேணாலும். ஆனால் சில நேரத்தில் நாம் ரொம்ப மைனூட்டாக ஆவியானோரோடு கூட இடைப்பட்டு சில விஷயங்களை நம்ம புரிந்து கொள்ளணும். தீர்க்க தரிசனம் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனால் வசனத்தின்படி இருக்குதான்னு கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். நிறைய பிசாசு நிறைய சொல்லுவான், இல்லாததெல்லாம் சொல்லுவான், பயமுறுத்துறதுக்காக சொல்லுவான், நம்மளை அவன் வசப்படுத்துறதுக்காக சொல்லுவான். பார்த்துருக்கீங்களா? சில நேரத்தில் இந்த குடுகுடுக்கு பாரம் வருவான், குடுகுடுன்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுவான், நமக்கு பதக் பதக் பதக்குன்னு இருக்கும். ஊருங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன், இப்படி சொல்லிட்டானே இப்படி சொல்லிட்டானே. திரும்பி அடுத்த நாள் வருவான், ஏன்பா இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கு? அவனுக்கு வசூல் அது. அன்னைக்கு போகிற அன்னைக்கு விதைச்சிட்டு போயிடுவான், இப்படி ஆக போகுது அப்படி ஆக போகுதுன்னு. உள்ளே இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்? நடந்துரும். அந்த பயமே அடுத்த நாள் என்ன ஆகும்? பரிகாரம் தேடும், அவன் வசூல் பண்ணின்னு போயிடுவான். ஒழிஞ்சு போச்சு. அந்த பயம் போயிடுச்சுன்னா ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் மேஜிக். அப்போ இப்படி நீ பாருன்னொடனே பார்த்துருக்கார், பார்த்துட்டு சொல்லியிருக்கார், பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தினால் நான் கடிந்து கொள்றவனே அந்த உருவம் மாறி போச்சான். அந்த உருவம், அந்த சிலுவையில் தொங்கி கொண்டிருந்த உருவம் மாறி போச்சு. அப்போ இவர் புரிஞ்சுக்கிட்டார், நம்முடைய இயேசுவை தவிர யார் தான் என்ன மேஜிக் பண்ணாலும் இந்த காரியத்தை ஒருத்தராலும் செய்யவும் முடியாது, இனி செய்தும் பலனும் கிடையாது. ஏன்னா எல்லா விதமான காரியத்துக்காக அவர் என்ன செய்துட்டார்? சிலுவை சுமந்து விட்டார், ரத்தம் சிந்தி விட்டார், உயிரை கொடுத்து விட்டார். இன்னொரு பரிகாரம் நமக்கு இல்லை, அவரை ஒருவரை தவிர வேறொரு பரிகாரம் நமக்கு இல்லை. அதனால தான் சொல்லப்படுகிறது, வேறொரு பரிகாரம் நமக்கு இல்லாததுனால இந்த உலகத்திற்கு ஒத்தபடி, இந்த உலகத்தார் செய்கிற கிரிகளின்படி நாம் என்ன செய்யக்கூடாது? கிரியைகள் செய்யக்கூடாது, கிரியைகள் செய்யக்கூடாது. தோமா இங்கே வந்தார், மற்றவங்களுக்கு அது புதுசு தானே. இங்கே அன்றைக்கு இருந்த சூழ்நிலைகள் வேறு, அன்றைக்கு இயற்கைகளை வணங்கி கொண்டிருந்தார்கள் இல்லையா? உண்மையாக பார்க்க போனால் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் பார்த்தா இயற்கையை தான் வணங்கினார்கள். ஆறு, நதிகள், மரங்கள், மலைகள், அப்படி சில விஷயங்களை தான் அதிகமாய் வணங்கி கொண்டிருந்தார்கள். இல்லைன்னா வீட்டில் யாராவது மூத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க தான் குலதெய்வம் அப்படின்ற அந்த காரியங்கள் எல்லாம் அன்றைக்கு இருந்தது. அப்படிப்பட்ட இடத்துல இயேசு ரட்சிக்கிறார் என்ற வார்த்தை கொண்டு வரும் பொழுது அங்கே பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் எந்த விதத்திலும் அவர் உலக கிரியைகளோடு கூட அவர் சமரசம் செய்து கொள்ளவில்லை. இயேசுவை அறிவிக்கணுமா? இயேசுவை மட்டுமே. என்றைக்கு இயேசு அவருக்கு, அப்பா உனக்கு ஒரு பெரிய வேலை இருக்கு, நீ அவிசுவாசியாராம விசுவாசியார், முதல்ல என்ன செய்துரு? விரல போட்டு பாரு, விழாவில் போட்டு பாரு, பார்த்து அவிசுவாசியாராம விசுவாசியாரு, அதுக்கப்புறம் என் தேவனே என் ரட்சகனே அப்படின்றார். அவர் சொல்றார், கண்டு விசுவாசிக்கிறவர்கள் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ தோமா கண்டு விசுவாசித்தவர் நாமெல்லாம், அவர் மூலமாய் சுவிசேஷத்தை பெற்ற நாமெல்லாம் காணாமல் விசுவாசிக்கிறோம்னா அப்போ தோமாவோடைய பாக்கியவான்கள் நாம தான். ஆனால் அதை பெருமையாக நினச்சிடக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி நடக்கணும், நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அவர் கண்டு விசுவாசித்தாலும் தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்தவர். கடைசி சொட்டு ரத்தமும் சிந்தப்படும் பொழுது அது கிறிஸ்துவுக்காக சிந்தப்பட்டது. எங்கெல்லாம் சிந்தப்பட்டதோ ரத்தம் அங்கெல்லாம் இன்றைக்கு சான்றுகள் இருக்கிறது, வரலாற்று சான்றுகளாய் மாறி போனது. நமக்கு எதுக்கு வம்பு? இந்தியா வந்தோமா பார்த்தோமா, சரி அப்படியே சொன்னோம், சரி கேட்டால் சரி, கேட்கலன்னா சரி, என்ன பண்ணுறது? அப்படி உலகத்தோடு ஒத்து போயிருந்தாருன்னா, இந்த தேசத்துக்கு ஏற்ற மாதிரி வேஷம் தரிச்சிருந்தாருன்னா கிறிஸ்துவம் இந்த இடத்துல இருந்திருக்காது. ஆனால் அவர்கள் இந்த இந்திய தேசத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கவில்லை. அவர் இயேசுவை தரித்து கொண்டு வந்தார், இயேசுவை மட்டுமே வெளிப்படுத்தினார். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கும் அவர் கட்டின ஆலயம் ஒன்று இன்றைக்கும் இருக்கிறது, இன்றைக்கும் தென்னகத்திலே இருக்கிறது. இந்த ஆலயம்லாம் அதுக்கப்புறமா இங்கே
சாந்தோமில் சென்னையில், அப்புறம் லிட்டில் மவுண்டில், அப்புறம் சென்ட் தாமஸ் மவுண்டில் இந்த கட்டின ஆலயம்லாம் அது ஆர்சி சர்ச்சை சேர்ந்தவர்கள் கட்டின ஆலயம். அவங்க அதெல்லாம் சொந்தம் கொண்டாடிக்கிட்டாங்க. ஆனால் அவர் இருக்கும்போது கட்டின ஆலயம் அது சவுத் பக்கம் இருக்கு. அங்கே எந்த சிலை வழிபாடும் கிடையாது. அப்பொழுது தோமா சிலை வழிபாட்டை கொண்டு வரவே இல்லை, சுவிசேஷத்தை தான் கொண்டு வந்தார். அதுக்கப்புறமா தான் அதற்குள்ள என்ன ஆகிப்போச்சு, இல்லாததெல்லாம் உள்ள வந்துடுச்சு. இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம், இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம். இன்னைக்கு நிறைய சபைக்குள்ளே ஆதி நாட்களிலே இருந்த அந்த விசுவாசம், அந்த கிரியைகள், அந்த தரிசனங்கள், அல்லது அந்த உலகத்தோடு கூட அவங்க மிங்கிள் ஆகாமல் தங்களை தனிப்பட்ட விதத்தில் அவர்கள் நாங்கள் யார், இயேசுவனுடைய பிள்ளைகள் என்ப காண்பித்த அந்த நடக்கைகள் எல்லாம் இன்றைக்கு குறைந்து போய்விட்டது, குறைந்து போச்சு. நம்முடைய தலைமை சபையிலேயே சென்னையில் பெரிய பாஸ்டர் ஃபவுண்டர் இருந்தப்போ அவர் வெளிநாடே போக மாட்டேன், எனக்கு சென்னையில் தான் ஊழியன்னு சொல்லிட்டு என்ன செய்தார், முதல்ல கோயம்புத்தூரில் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தவர் கர்த்தர் சொன்னாராம் கோ டு சென்னை. அப்போ மெட்ராஸ் ஆயிருந்துச்சு, கோ டு மெட்ராஸ். அவர் நினச்சாராம், அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு உண்டு, அவரும் ஊழியக்காரர், அவர் சென்னையில் இருந்திருக்கார். சென்னையில் யாரும் இவருக்கு தெரியாது, ஆனால் கர்த்தரன் சொல்லிட்டார், போ சொல்லிட்டார். சரி, அங்கே தான் ஸ்நேகிதன் இருக்கானே, போயிட்டு அங்கே ஏதாவது ஒரு வீடு கடை பிடிச்சி என்ன செய்யலாம், ஊழியத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து அவரும் அவங்க ஒய்ஃபும் வண்டி ஏற, இங்கே அவர் ஸ்நேகிதர் அவரும் ஊழியக்காரன்னு சொன்னால அவருக்கு சொல்லிட்டாராம் கர்த்தர் கோ டு கோயம்புத்தூர். அன்னைக்கு நைட்டு 2 பேரும் ட்ரெயினில் கிராஸ் பண்ணுறாங்க, 2 பேருக்குமே தெரியாது. இவர் அவரை நினச்சிட்டு போகிறார், அவர் இவரை நினச்சிட்டு வரார். இதெல்லாம் கதை இல்லை, நம்முடைய சபையின் ஸ்தாபகருடைய சாட்சி வாழ்க்கையில் நடந்தது. கடைசியில் இங்கே வந்து பார்த்தா வீடு பூட்டிருக்கு. என்னென்னா அவங்க காலி பண்ணு கோயம்புத்தூர் போயிட்டாங்க. அங்கே போயிட்டு அவங்க பார்க்குறாங்க, அவங்க காலி பண்ணு சென்னை போயிட்டாங்க, மெட்ராஸ் போயிட்டாங்க. அப்போ இவங்க ஒரு மரத்தடியில் தான் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸ்டார்டிங் அதுதான். அப்போ யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு முத அந்த ஆரம்பித்த இடம் ஒரு சாராயப்பட்டி சாராயம் காய்ச்சிற இடமா, அது சாராயம் காய்ச்சிற இடம். ஆனால் இன்னைக்கு போயிட்டு பாருங்க அந்த இடம் எப்படி இருக்குன்னுட்டு. பர்ஷவாக்கமே எனக்கு ஐஃபையாக இருக்குது சென்னையில். மதர்ஷா அங்கே தான் இருக்குது, இல்லாத பெரிய ஷாலாம் அங்கே தான் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னால் அந்த ஏரியா, அந்த பெரம்பூர், அந்த பர்ஷவாக்கம், இந்த ஓட்டேரி, இந்த சைடெல்லாம் ரொம்ப மோசமான இடம். அப்போது அவங்களுக்கு வேறு ட்ரெஸ்ஸு கூட கிடையாதான். அவங்களுக்கு ஒரே ஒரு சேரீ, இவருக்கு ஒரே ஒரு வேஷ்டி ஜுப்பா. ஊழியத்துக்கு போவாங்களாம், போயிட்டு வந்துட்டு நைட்டில் அவங்க குளிச்சுட்டு துணியும் துவைச்சிட்டு குளிச்சுட்டு ஒரு முந்திய அங்கே ஜன்னலில் கட்டிட்டு ஒரு முந்திய, அப்போ அந்த கூரை வீடு, பெரிய வீடெல்லாம் இல்லை, ஒரு சின்ன வீடு, ஒரு முந்தி அங்கே கட்டிட்டு ஒரு முந்திய இடுப்பில் சொருகிட்டு காற்றுல நிற்பாங்களாம். அது காயிற வரலாம். நமக்கெல்லாம் நிறைய இருக்குது இல்லை, நமக்கு எவ்வளோ இருந்தாலும் பத்த மாட்டேங்குது. பீரோலேருந்து கீழே விழுந்தாலும் பரவாயில்ல. அன்னைக்கு இப்படி ஒத்த சேலையில், ஒத்த இன்ஸ்கர்ட்டில், ஒத்த வேஷ்டி ஜிப்பால் ஊழியம் செஞ்சது இன்னைக்கு எவ்வளோ பெரிய சபையாய் வளர்ந்தது. அதற்கப்புறம் அவர் இருக்கிற வரையிலும் அவர் சொல்லிட்டார், என்ன கர்த்தர் சென்னையில் தான் ஊழியம் செய்ய சொன்னார். இன்னைக்கு எத்தனை பேர் துடிக்கிறாங்க, எங்கே போனோம், ஃபாரின் போனோம். ஃபாரினில் அப்படி என்ன தான் கிடக்குதுன்னு தெரில, போய் பார்த்தா தான் தெரியும். நிறைய பேர் போய் மாட்டின்னு சிறைச்சாலையிலலாம் இருந்துட்டெல்லாம் வந்திருக்காங்க. அங்கே போனால் என்ன கதைன்னு தெரியலை. கர்த்தர் அனுப்புனா சேஃப், தானே விரும்பி அது ஃபாரின், அது சில பேருக்கு ஒரு அடிக்ட் மாதிரி.
போனோம் போனோம் போனோம். இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. எங்கேயாவது கிடைக்குமா, இது கிடைக்குமா, அது கிடைக்குமா? ஐயா, நமக்கு பெரிய ஃபாரின் இருக்கு, பெரிய ஃபாரின் ஃபண்டு நமக்கு மேலே இருக்கு. அதை விட்டுட்டு இங்கே இருக்கிற ஃபண்டெல்லாம் தேடிக்கிட்டு, ஃபண்டு கொடுக்குறவங்களாம் தேடிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு, அங்கே இருக்கிறவங்க ஒருவேளை காலை உணவை கட் பண்ணிவிட்டு என்ன செய்கிறாங்க, உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை கட் பண்ணிவிட்டு அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்குள்ள அந்த பைசாவை ஜமா பண்ணி அதை ஏழைகளுக்கு அனுப்புவோன்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. இங்கே இருக்கிறவங்க அதை வாங்கி வேறு விதமாக ஜாலியாக ஜல்சா பண்ணுறாங்க. அப்போ அதை அவங்க பார்க்கலனாலும் கர்த்தர் பார்க்குறாரு இல்லையா? பார்க்குறாரா இல்லையா? பார்க்குறார். அதனாலே நிறைய ஃபாரின் ஃபண்டுங்கள்லாம் நிறுத்தப்பட்டது. இன்னும் இப்போ வருதெல்லாம் நிறுத்துறதுக்கு இந்த கவர்மெண்ட் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு. நல்லா நடக்கிற ஆர்கனைசேஷனை கூட செயல்படாமல் விடுறதுக்காக, எல்லாத்தையும் அவங்க கையில் எடுக்கணுன்றதுக்காக சில காரியங்கள் நடத்துகிறாங்க. நம்ம ஜெபிக்கணும். போகட்டும். இப்படி அவருடைய வாழ்க்கை அப்படிதான் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாய் சபை வளர்ந்தது. அவர் இந்தியாவை விட்டு சாவர வரலும் ஃபாரினுக்கு எத்தனையோ பேர் கூப்பிட்டாங்க. அவருக்கு தெரியும் அவர் ஒரு நல்ல பரிசுத்தவான்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் போகவே இல்லை. அதுக்கப்புறமா இருந்த நம்ம பீரியடில் இருந்த பாஸ்டர் சாம் சுந்தரம் ஐயா, அவருக்கு அழைப்பு எல்லா இடத்துலையும் போகணும். அப்போ தமிழ்நாட்டில் மட்டும்தான் கிளை சபைகள், அதுவும் கொஞ்சம் பேருக்கு தான் அவர் இடம் கொடுப்பார். அதுவும் ரொம்ப அந்த இன்டர்வியூ ரொம்ப பயங்கரமாக இருக்குமா. உடனே எல்லாம் கொடுத்துட மாட்டாராம். ஒருத்தர் போயிட்டு ஐயா நான் ஊழியத்துக்கு வந்திருக்கேன் என்ன எடுத்துங்கன்னாலும் எடுக்க மாட்டாராம். கேள்வி மேலே கேள்வி. ஊழியத்தில் நிற்பாங்களா மாட்டாங்களா? அப்போது ஒருத்தர் அப்படி தான் வந்தாராம் அவரிடத்துல ஊழியத்துக்குன்னு. அவர் அவரை பார்க்க முடியாமல் வந்திருக்கிறார். ஐயா உங்களை தான் பார்க்க வந்தேன். எப்படி? இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு சிஸ்டர் உங்களை தான் பார்க்க வந்தேன், பிரதர் உங்களை தான் பார்க்க வந்தேன். நீங்கள் என்னென்னு ஐயோ அவ்வளோ தூரத்துலேருந்து நம்மளை பார்க்க வந்திருக்காங்க. ஆனால் அப்படியெல்லாம் அவர் மசீர் ஆள் இல்லை. நம்ம ஏமாந்துடும். அவர் கேட்டிருக்காரு, நேற்று எத்தனை மணிக்கு வண்டி ஏறினீங்க, எத்தனை மணிக்கு, அப்புறம் எத்தனை மணிக்கு இங்கே வந்தீங்க? காலையில் 8 மணிக்கு. இவரை போய் சந்திக்கும் போது மத்தியானம், காலையில் 8 மணிக்கு. 8 மணிக்கு இறங்கி அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? பாஸ்ட்டு அங்கே கொஞ்சம் வேலை இருந்தது, அதை முடித்தேன். அதுக்கப்புறம் அங்கே ஒருத்தர் சந்திக்க வேண்டியிருந்தது, அவரையும் பார்த்தேன். அப்புறம் இன்னொரு வேலை இருந்தது, அதையும் முடித்தேன். அப்புறம் இப்போ உங்களை நேராக உங்களை பார்க்கவர். அப்போ முதல் சொன்னது பொய் தானே? உங்களை தான் பார்க்க வந்தேன்னு சொன்னது. இத்தனை வேலையை வச்சுக்கிட்டு நீ வந்திருக்க, ஆனால் என்ன சொல்கிற? உங்களை தான். அப்போ அது என்ன பிரியப்படுத்துகிற வார்த்தை இல்லையா? அது வேண்டாம்ப்பா, நீ போயிட்டு வா அப்படின்ட்டு இருக்கிறார். ஊழியத்துக்கு அவர் சொல்கிற முதல் வேலை அதுதான். ஊழியன்னா லேசான காரியம் இல்லை. எதுவாக இருந்தாலும் என்ன பார்க்கக்கூடாது, யாரை தான் பார்க்கணும்? கர்த்தரை தான் பார்க்கணும். இஷ்டம் இருந்தால் சேர்ந்து இரு. இங்கே என்ன இருக்குதோ அது இருக்கும், இல்லாமல் இருக்கும். அதனால் ஊழியத்துக்கு வந்தவொடனே பாஸ்டர் இப்படி கவனிக்கல அப்படி கவனிக்கலலாம் சொல்லக்கூடாது. அவர் கவனிச்சா உண்டு. அதனால் விசுவாசத்தை என் மேலே வைக்கக்கூடாது. யார் மேலே தான் வைக்கணும்? கர்த்தர் மேலே தான் வைக்கணும். ஒருத்தர் அப்படி தான் உதவி கேட்டு வந்தாராம். அப்போ அவர் சொன்ன பதில் தான் வேடிக்கையாக இருக்கும். அவர் சொன்னாராம், அப்பா என்கிட்ட நீ உதவி கேட்டு வந்திருக்க, நானே இன்னொருடைய உதவியில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா மனுஷனுடைய உதவி இல்லை. அவர் சொன்னார், நானே இயேசுவை நம்பி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இயேசுவுக்கு தாடி மாதிரி இருக்கலான்னு சொல்கிறீங்கல்ல, ஃபோட்டோலெல்லாம் காட்டுறீங்க தாடி இருக்குன்னு. அந்த தாடி மயிரில் ஒரு மயிரை பிடிச்சிட்டு நான் தொங்கிக்கிட்டு இருக்கேன், ஆண்டவரே உதவி செய்யன்னுட்டு. இன்னும் நிறைய தாடி மயிர் இருக்குது, அதில் ஒன்று பிடிச்சி நீ ஏன் தொங்கு, நல்லது. அதை விட்டுட்டு நீ ஏன் காலை பிடிச்சி தொங்குறேன்னு வையேன், என்ன ஆகும்? பாரம் தாங்காமல் நானும் உழுவேன், என்னோடு சேர்ந்து நீயே உழுவேன். உன்னால் நான் கெட்ட, என்னால் நீ கெட்டன்ற மாதிரி ஆகிடும். அதனால் நீ அப்படி பாருப்பா. அப்படி முடியலையா, அப்படி விசுவாசத்தில் நிற்க முடியலையா, மண்வெட்டி எடுத்துகிட்டு போயிடுன்னு சொல்லுவாராம். போ வேலைக்கு போயிடு. விசுவாசத்தில் நிற்க முடியலன்னா நீ போய் உலக வேலை செய், தப்பே இல்லை. யாரும் ஒன்று அடிக்க போகிறதில்லை. கர்த்தரை நம்பி வேலை செய்யணும். அவருடைய வேலைன்னா அவர் தான் தருவார். அவரை நம்பி என்ன செய்யணும்?
வேலை செய்யணும், ஊழியத்தை செய்யணும். அதை விட்டுட்டு இந்த ஸ்தாபனம் தருமா அந்த ஸ்தாபனம் தருமான்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது, யாரையும் நோக்கி. அப்படி வாழ்ந்தவர், அப்படி வாழ்ந்த நம்முடைய சபையில் அதுக்கப்புறமா இந்தியா முழுக்க பல பிரான்ச்சஸ்களை உண்டு பண்ணினார். அடுத்து இருந்த பாஸ்டர் சாம் சுந்தரம் ஐயா. அப்பெல்லாம் அவங்களுடைய அந்த டிக்னிட்டி மாறவே இல்லை, அந்த 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 ஸ்டாண்டர்ட் மாறவே இல்லை, அந்த ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் மாறவே இல்லை. ஆனால் இப்போ இவரும் போயிட்டார், முதல்ல இருந்தவரும் போயிட்டார், ரெண்டாவது இருந்தவரும் போயிட்டார். இப்போ இருக்கிறவங்க டோட்டலாக உள்ளே வந்தவொடனே எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க, ஸ்ட்ரக்சரே மாறி போச்சு. அங்கே எல்லா ஊழியர்களும் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருப்பாங்க. இவங்க வந்த உடனே அங்கே இருக்கிற உதவி ஊழியக்காரர்களுக்கு கலரை மாற்றினாங்க, கீழே பிளாக் பேண்ட்டை மேலே ஒயிட் ஷர்ட், அப்படி என்னமோ ஏதோ ஒரு கம்பெனியில் மாற்றி. அதுக்கப்புறம் என்ன அதை கேட்டாலும் பரவாயில்ல, கோவிச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, நடக்கிற உண்மையை தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் சிஸ்டர்ஸுங்க இருந்தாங்க அங்கே ஊழியத்தில், சில சிஸ்டர்ஸுங்க அவங்களும் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருப்பாங்க. அந்த சிஸ்டருங்களுடைய வேலை என்ன தெரியுமா, ஊழியத்தில் இருந்த சிஸ்டருங்க பாஸ்டர் மெசேஜ் கொடுத்தா அந்த மெசேஜ் முடித்த உடனே இவங்க உடனே அந்த மெசேஜை வச்சு ஒரு பாட்டு எழுதிடுவாங்க. அப்படியெல்லாம் என் டேலண்ட் உள்ள சகோதரிகள் இருந்தாங்க. அவங்களெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, பட்டு சேலை, அது ஒரே யூனிஃபார்மாக இருக்கிற மாதிரி பட்டு சேலை கட்ட வச்சுட்டாங்க. எனக்கே அது ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. ஒரு முறை மீட்டிங் போயிருந்தப்போ, அதுக்கப்புறம் நான் அடுத்து மீட்டிங்க்கு போகிறதே இல்லைங்க. சங்கடமாக போச்சு, டோட்டலாக மாறி போச்சு. அந்த பலிபீடத்தினுடைய அந்த அலங்காரம் பரிசுத்த அலங்காரமாக இருந்தது, வேறு மாதிரி மாறி போச்சு. அதுக்கப்புறம்லாம் நிறைய கேள்விப்பட்டேன், கிறிஸ்மஸ் டைமில் கேண்டல்லாம் வச்சுக்கிட்டு ஆராதனை செய்தாங்க. அப்படி இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் இன்றைக்கு சபைகளுக்குள்ளே. இப்போ ரீசண்டாக ஒரு சகோதரியை பார்த்தேன், ஆவிக்குரிய சகோதரி தான், நல்ல பாடக்கூடிய சகோதரி, நல்ல வர்ஷிப் பண்ணக்கூடிய சகோதரி, நல்ல ஒரு செய்தி கூட கொடுக்கக்கூடிய சகோதரி. அவங்களும் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருப்பாங்க. இப்போ பார்த்தா திடீர்னு பார்த்தா பார்டர் வந்திருக்குது, கொஞ்சம் கலர் பார்டர். அப்புறம் என்ன ஆகும், அந்த கொஞ்சம் கலரு. இதை ஏன் சொல்கிறேன்னா, இது யாரையும் குற்றப்படுத்துவதற்காக அல்ல. நாம் மறுரூபமாக வேண்டும் என்றால் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் மற்றவங்க செய்கிறாங்க, இல்லை மற்றவங்களை கவர் பண்ணுறதுக்கு இப்படி இருந்தால் தான் மற்றவங்க வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க அப்படின்லாம் நினைக்காம, நமக்கு என்ன எப்படி நமக்கு ரோடு போட்டிருக்கிறாரோ, கோடு போட்டிருக்கிறாரோ, அதிலிருந்து நம்ம என்ன செய்யக்கூடாதான், வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் விசுவாசியாய் இருந்தாலும், ஊழியர்களாக இருந்தாலும், யாராயிருந்தாலும் அந்த பாதையிலே தான் போக வேண்டும். நமக்கு நியமித்திருக்கிற பாதையில் நம்ம என்ன செய்யணுமா, ஓடி ஜெயிக்க வேண்டும். அப்போ இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்கும், இது மாறாதது அல்ல. இப்போ எல்லா கால சூழ்நிலைகளும் மாறிவிட்டது. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் உலகத்தில் இருக்கிற அத்தனை அதிபதிகளும், அத்தனை நாட்டில் உள்ள தங்களை ராஜான்னு நினச்சிக்கிறவங்க எல்லாம், அதிபர்கள் எல்லாம், பிரதமர்கள் எல்லாம், ஜனாதிபதிகள் எல்லாம் கதி கலங்கி போயிருக்காங்க. என்ன செய்ய போகிறோம்? கொரோனா டைமில் கலங்கி நின்ன மாதிரி இப்போ கலங்கி நிற்கிறாங்க. ஒரு பக்கம் தீ பிடிச்சிக்கிட்டு எரியுது, ஒரு பக்கம் வெள்ளம் அழிவு வருது, ஒரு பக்கம் குலுங்கி எல்லாம் சரியுது, பூமி குலுக்கு திடீர்னு வெடிக்குது. என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் பார்த்தா வறட்சி, இன்னொரு பக்கம் பார்த்தா அவ்வளவு வெப்பம், கீழே காலை வைக்க முடியலை. இதெல்லாம் கேட்கும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ சென்னையில் எங்கள் மூத்த சகோதரி வீட்லேயே பெரும்பாலும் அந்த கிணறு வத்தாது, எவ்வளோ நாள் ஆனாலும் வத்தாது. தண்ணி இருந்துக்கிட்டு, இந்த வருஷம் சுத்தமாக தண்ணி இல்லை. இப்போ போன மாதத்தில் சுத்தமாக என்ன இல்லை, தண்ணி இல்லைப்பா, டேங்கர் தான் வாங்குகிறோம்ப்பா, ஜோம் பண்ணிக்க அப்படின்னாங்க. ஏன்னா ஒன்றுமே இல்லை, மழை இல்லை, ஒன்றும் இல்லை, தண்ணியே இல்லை. தூர் கூட வாரியாச்சு, தூர் வாரினப்போ கொஞ்சம் வந்துச்சு, அதுக்கப்புறம் அதுவும் இல்லை அப்படின்ட்டு இப்போ போர் போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு எவ்வளோ 350 அடி என்னமோ என்ன செய்திருக்காங்க, 370 அடியை போர் போட்டிருக்காங்க, தண்ணி வந்திருக்கு. அப்போ நிலத்தடி நீர் எவ்வளோ கீழே போயிருக்கு பாருங்க. அப்போ 10 அடி தோண்டினாலே, அப்போ அந்த கிணறு தோண்டும் போது 10 அடி தோண்டும் போது 20 அடி தோண்டும் போது தண்ணி வந்துட்டு, இப்போ
370 அடி தோண்டலாம், போர் போட்டால் தான் தண்ணி என்ன ஆகுது. அப்போ அவ்வளோ கீழே போச்சு. அப்போ நிலத்தடி நீரும் குறைந்து போய்விட்டது. எல்லாம் இன்றைக்கு கால சுழற்சிகள் மாறிவிட்டது. அதற்கெல்லாம் காரணம் கர்த்தருடைய வருகை சமீபம் என்பதை வானமும் அறிவிக்கிறது, பூமியும் அறிவிக்கிறது, சமுத்திரமும் அறிவிக்கிறது, ஏன் மிருகங்கள் கூட அறிவித்து கொண்டிருக்கிறது. நமக்கு தான் என்ன தெரிய மாட்டேன்து. அதனால தான் ஆவியான நமக்கு அப்பப்போ சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கார். இப்படி இருக்காதீங்க, இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது. இந்த பூமிக்குரிய வேஷம் தரித்தால், இந்த பிரபஞ்சத்திற்குரிய வேஷம் தரித்தால் நம்மளால் என்ன ஆக முடியாது, மனம் புதிதாக முடியாது. மனம் புதிதாகலைன்னா மறுரூபமாக முடியாது. மனம் புதிதாகணும்னா தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்பதை நாம் என்ன செய்யணுமா, பகுத்து அறியணும். அப்போ இன்றைக்கு நம்ம பகுத்து நடக்கக்கூடிய காரியங்களெல்லாம் பார்க்கும் பொழுது அவைகளை நாம் ஒவ்வொன்றாய் அறிந்து 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 நாம் என்ன செய்யணும், ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, நம்ம பரிசுத்தமாக வேண்டும், ஆயத்தமாக வேண்டும். ஆகவே தோமா வந்தார், இயேசுவை பிரதிபலித்தார், அதனால் இரத்த சாட்சியாய் மரித்தார். இன்றைக்கும் அந்த சாட்சி ஜீவனுள்ள சாட்சியாய் சரித்திர சான்றோடு கூட இருக்கிறது. அவர் போனாலும் அவருடைய சாட்சி இன்றைக்கும் எல்லா இடத்திலும் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. கிறிஸ்தவமே வேணான்னு சொல்கிறவங்க கூட இப்போ பஸ்ஸில் ஏறுறாங்க, லிட்டில் மவுண்ட் இறங்கணும், சின்ன மலை அதுக்கு பேர், இல்லை பரங்கி மலை இறங்கணும், அது சென்ட் தாமஸ் மவுண்ட், பேரை சொல்லி தான் டிக்கெட் எடுக்கணும். சாந்தம்னு போனால் அங்கே தோமையார் இங்கே தான் படுத்துக்கிட்டு இருக்காருன்னு நிறைய பேருக்கு தெரியும், பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும். இன்னும் சவுத் பக்கம் போனால் இன்னும் நிறைய தெரியும். ஏன் இவ்வளோ கிறிஸ்தவர்கள் இங்கே இருக்காங்க அப்படின்றதுக்கு காரணம் என்னன்னு நிறைய பேருக்கு புரியும். ஏன்னா எங்கெல்லாம் அவர் கால் பதித்தாரோ அங்கெல்லாம் கர்த்தருடைய கிரியைகள் நடந்தது. கர்த்தர் அவரை இங்கே கொண்டு வந்து நமக்கு ஒரு நற்சாட்சியை வைத்து விட்டு தான் போயிருக்கிறார். அப்படிப்பட்ட நற்சாட்சி, அந்த இரத்த சாட்சியில் தான் நாமெல்லாம் முளைச்சிருக்கோம், நாமெல்லாம் வளர்ந்திருக்கோம். அந்த இரத்த சாட்சியின் மூலமாய்த்தான் நாம் எல்லாம், இயேசு நமக்கு சிந்தின ரத்தம் அது எவ்வளவு மகா பெரிய ரட்சிப்பை கொடுத்ததோ அதே போல அவருடைய பிள்ளைகள் மூலமாகவும் கூட கர்த்தர் அந்த இரத்த சாட்சியை உண்டு பண்ணி நமக்கு இன்னும் பலம் சேர்த்திருக்கிறார். ஆமென். ஆகவே இதை உணர்ந்து நாம் செயல்படணும். இந்த பிரபஞ்சத்திற்கு, அதாவது இந்த பூமிக்குரிய மனுஷர்களுடைய அந்த கிரியைகளுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, அதை போல நம்மை ஒரு நாளும் முன்னிறுத்தக்கூடாது. இந்த பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் கடந்து, அதாவது பூமி பிரபஞ்சம்னா இதில் உள்ள மனுஷனுடைய கிரியைகள், அந்த பாவ கிரியைகள், சாப கிரியைகள், பிசாசின் கிரியைகள், இவைகளுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, அடிபணியக்கூடாது. அது அடிபணியாமல் கிறிஸ்துவை அறிவித்ததினால்தான் தோமா இரத்த சாட்சியாய் மரித்தார். அதனால ஒன்றும் கெட்டு போகல. கிறிஸ்தவம் அழிஞ்சு போச்சா? இல்லை. அதுக்கப்புறம் தான் ஆரம்பமே அதிகமானது. அதாவது சில செடிக்கு தண்ணி ஊற்றுனா வளரும் பாருங்க, அந்த மாதிரி அவர் ரத்தம் சிந்தினதுக்கப்புறம் என்ன ஆகிப்போச்சு, அதிகமாக போச்சு. பெரியார் அதனால தான் சொன்னார், ஒரு கிறிஸ்தவன் இரத்த சாட்சியாக மரித்தா அந்த இரத்த சாட்சியிலேருந்து 1000 சாட்சிகள் வரும்னுட்டார். அவர் கடவுள் இல்லைன்னு சொன்னவர். கடவுள் இல்லைன்னு எதை சொன்னார், அந்த கல் மண்ணெல்லாம் கடவுள் இல்லைன்னு சொன்னவர். அவர் சொல்லிட்டு போனார். அவர் இன்னும் சொல்லிட்டு போனார், அவருடைய பெயரில் ஒரு திடல் இருக்கிறது, ஒரு மைதானர், அதில் கிறிஸ்தவ மீட்டிங் நடந்தப்போ அவர் சொல்லிட்டு போனார், இரியா அவங்க என்ன பேசுகிறாங்க கேட்கலாம். அப்படி கேட்டுட்டு அன்றைக்கு சிஸ்டர் சாரால் நவரோஜ் அவர்கள், ஏசு கிறிஸ்து தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவருக்கு ரூபம் ஒன்றும் இல்லை, ஆவியான தேவனை எங்கும் தொழுது கொள்ளலாம் என்று அந்த ஆவிக்குரிய காரியத்தை குறித்து பேசும்பொழுது இவரும் பின்னால் போயிட்டு சேரில் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தாராம். அப்போ எல்லாரும் சொன்னாங்களே, என்னையா நீங்கள் போயிட்டு இப்படி ஒரு கிறிஸ்தவ கூட்டத்தில் உட்காந்து கேட்டிருக்கீங்களே, பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு நீங்கள் கிறிஸ்தவன்னு சொல்ல மாட்டாங்களான்னு. அதான் அவர் சொன்னாராம், பொறுப்பா, நாம் சொல்கிறது தான் அவங்களும் சொல்கிறாங்க, நாம் சொல்கிறது தான் அவங்களும் சொல்கிறாங்க, கல் மண்ணெல்லாம் தெய்வம் நம்ம சொல்கிறோம்ல, அதை தான் அவங்களும் சொல்கிறாங்க, தேவன் ஆவியாக இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆவியானவரை பார்க்க முடியாது இல்லை,
நம்ம கான்செப்டும் அவங்க கான்செப்டும் ஒன்று தான், உட்காந்து கேளுன்னாராம். அப்படி அவருடைய வளர்ப்பு மகனாய் இருந்த ஒருவர், அப்படி ரட்சிக்கப்பட்டு வந்தவர் ஒருத்தவர் இருக்கிறார், ஒரு சாது ஒருத்தர் இருக்கிறார், சாது ஸ்டீஃபன்னு சொல்லிட்டு. ஜீவானந்தம் இவங்கெல்லாம் அந்த பெரியார் கட்சியை சேர்ந்தவங்க. அவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஊழியக்காரர்கள்லாம் மாறினாங்க தெரியுமா? காரணம் என்ன? ஒரு சகோதரியை கொண்டு அன்னைக்கு பிரசங்கித்தார் கர்த்தர். நிறைய பாட்டெல்லாம் பாடுறோம்ல, சாராள் நவரேஜ் அம்மா பாட்டு கேட்டிருக்கீங்களா? அவங்கள பார்த்துருக்கீங்களா? தெரியலன்னா யூடியூப்பில் போட்டு பாருங்கள். அவங்க வார்த்தை வெளியே வரும், ராகம் வெளியே வரும், ஒரு அசைவும் இருக்காது. என்ன யூடியூப்பில் போயிட்டு சிஸ்டர் சாராள் நவரேஜ் சாங்குன்னு போட்டு கேளுங்க, அவ்வளோ அருமையாக. பெரும்பாலும் நிறைய பாட்டு எழுதின பாட்டு, அவருடைய பிறப்புலேருந்து இறப்பு வரையிலும், மறுரூபம் ஆகிற வரையிலும், இன்னும் வருகை வரையிலும் இருக்கக்கூடிய பாட்டு அவங்க எழுதியிருக்காங்க. அந்த சகோதரிக்கு அவங்களுக்கு கொடுத்த அந்த கிருபை, அவங்க சபையை நடத்திக்கிட்டு பாடல்களை எழுதிக்கிட்டு நிறைய காரியங்களை அவர்கள் செய்து இன்றைக்கு கர்த்தருக்குள்ளே இளைப்பாரி கொண்டிருக்காங்க. ஆனால் அவங்க பாட்டு இன்னைக்கும் பாடப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவர்கள் மூலமாய் கர்த்தர் கொடுத்த பாட்டு, இன்னைக்கு வர புதிய பாட்டெல்லாம் அவங்க பாட்டுக்கு முன்னாலும் ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு உட்காந்து சிஸ்டர் சாராள் நவரேஜ் பாட்டை பாடினா ஆவியில் நிறைஞ்சிருவாங்க. இப்போ வர போடுகிற பாட்டெல்லாம் போட்டால் ஒன்றுத்துலேயும் நிறைய முடியாது. ஆட்டம் வேணா போடலாம், விசில் வேணா அடிக்கலாம். ஏன்னா இப்போ வருதெல்லாம் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷமாக இருக்கிறது. அன்றைக்கு அவங்க மறுரூபமான அந்த கிரியைகளில் அவர்கள் இருந்து கொண்டு, புதிதாகக்கூடிய அந்த கிரியைகளில் இருந்து கொண்டு, தேவனுடைய பரிசுத்தத்தில் வளர்ந்து கொண்டு, தேவனோடு இணைந்து கொண்டு எழுதின பாடல்கள் அவைகள். அல்லேலூயா. ஆகவே நாமும் கூட இந்த பிரபஞ்சம், அதாவது இந்த உலக மனுஷருடைய கிரியைகள், அது நம்முடைய சொந்த பந்தமாக இருந்தாலும், நம்முடைய உறவுகளாக இருந்தாலும், கிட்டின உறவினராக இருந்தாலும், அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம், நண்பர்களாக யாராக இருந்தாலும், நம்ம பேசலாம், கொல்லலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அவருடைய முறைமைகள் நம்மளோடு என்ன ஆகக்கூடாது, அவங்களோடு கூட எந்த விதத்திலும் மெங்கல் ஆகவே கூடாது. அந்த வேஷம் நமக்கு இல்லை. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆமென். அவருடைய பரிபூர்ண சித்தம் என்னதென்பதை நாம் பகுத்து அறிந்து இந்த காலத்தில் நம்முடைய மனசு என்ன, மனம் என்ன ஆகணுமா, நாளுக்கு நாள் புதிதாகணும். அந்த புதிதாகிறதுனால நமக்குள்ள என்ன உண்டாகுமா, இந்த ரூபம் டோட்டலாக சேஞ்ச் ஆகும். இந்த ரூபம் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும். மெர்லின் அம்மா நகையெல்லாம் போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. நான் மும்பைக்கு வரலும் நகையெல்லாம் போட்டு தான் இருந்தாங்க. நகை போட்டு தான் கல்யாணம் எல்லாம் பண்ணது. அதுக்கப்புறம் சில காரியங்கள் எல்லாம் கர்த்தர் உணர்த்தி கொண்டு சபையை ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன செய்தாங்க, நகையை கழட்டினாங்க. அப்போ நகையை கழட்டும் போது அத்தாங்கிட்ட அவங்க பர்மிஷன்லாம் கேட்கல. கர்த்தர் சொன்னார், கழட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய பீரோ, நிறைய புடவை இருந்துச்சு, கலர் படம், நல்ல படம் இன்னும் இருக்குது, நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் அதையும் விட்டுட்டாங்க, நகையும் கழட்டிட்டாங்க. இதெல்லாம் காலையில் ஜெபத்தில் நடந்தது. இவர் காலையில் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு போயிட்டார். மத்தியானம் இவங்க அதுக்கப்புறம் 2-3 மணிக்கு வந்தாங்க. இவங்களை பார்க்கும்போது ஒன்றும் இல்லை, கழுத்தில் காதில் மூக்கில் ஒன்றும் இல்லை. பார்த்துட்டு அவர் அப்படியே ஸ்டன் ஆகிட்டார். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, மேரி நீ இப்போ தான் அழகாக இருக்க. அவங்க பயந்துட்டு இருந்தாங்க, உள்ளுக்குள்ளே எப்படியும் என்ன சொல்லுவாரோ, மறுபடியும் போடுன்னு சொல்லுவாரோ, என்ன செய்வாரோ அவர். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை, ஏன்னா கர்த்தர் உணர்த்தி சில காரியங்களை நாம் செய்யும்போது அந்த தடைகள் நீங்கும். ஆமென். நாமளே சில விஷயத்தை செய்யக்கூடாது, ஏதோ எமோஷனில் செய்யக்கூடாது. அப்போ அவர் சொன்னார், இப்போ முதல்ல விட இப்போ தான் நீ எப்படி இருக்க, நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அவர் சொல்கிறார், அழகாக இருக்க, இப்போ தான் முடிஞ்சு போச்சு. அந்த தாலி செயின் அப்படியே கொண்டு போயிட்டு, அப்போ அங்கே காட்குப்பர் சர்ச்சில் போயிட்டு நாங்கள் கொண்டு போயிட்டு காணிக்கை பெட்டியில் போட்டுட்டாங்க. முடிஞ்சு போச்சு. வீட்டில் கூட வைக்கல, காணிக்கை பெட்டியில் கொண்டு போயிட்டு போட்டாங்க. அதுக்கும் அவர் ஒன்றுமே சொல்லலை. நல்ல வேலை செஞ்ச நீ, வேண்டான்னா கர்த்தருக்குன்னு எடுத்தனா கர்த்தருக்கு தான் அது அப்படின்ட்டு கடைசி வரையிலும் அதை பற்றி அவர் ஒன்றுமே சொல்லவே இல்லை. அதுதான் கர்த்தர் கிரியை செய்து நமக்குள்ளே சில கிரியைகள் உருவாகும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த மறுரூபம்.
ஆமென். உள்ள மாறினா வெளியும் மாறல. அதே ஒரு சிஸ்டர் ஒருத்தர் சொன்னாங்க, பாஸ்டர் எங்களுக்கு ஆசை இல்லை ஆனாலும் போட்டுக்கிறோம். ஆசை இல்லைன்னா எப்படி போட வரும் இல்லையா? கேட்க எப்படி தானே கேட்க தோணும். ஆனால் அவங்க இப்போ சொல்கிறது இப்போ ஏதோ காரணத்துக்கு இவங்களுக்காக அவங்களுக்காக அப்படின்னா கூட பரவாயில்ல. இல்லை எனக்கு ஆசையே இல்லை ஆனால் நான் போடுறேன் அப்படின்னா அது பசியே இல்லை நான் சாப்பிட்றேன்ற மாதிரி இருக்கு. பசியே இல்லைன்னா சாப்பிட முடியுமா? கொஞ்சம் எவ்வளோ நல்ல ஆகாரமாக இருந்தாலும் உள்ளே போவோமா? போகாது. அது போல் அதனால் நான் யாரையும் வற்புறுத்துறது கிடையாது. வசனம் என்ன, சத்தியம் என்ன, அதை சொல்கிற வேண்டியது வேலை. சொல்கிறோம், கேட்டால் சரி கேட்கலன்னா சரி. அதே போல் நம்ம சபைக்கு காட்கோப்பர்லேருந்து ஒரு குடும்பம் வந்துட்டு இருந்தாங்க. உங்களுக்கு கூட தெரியும், ஜேக்கப் ராஜ் குடும்பம். அந்த சிஸ்டர், அந்த சகோதரி அப்படி தான் நகையெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. நகை போட்டு தான் வந்தாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் உணர்த்திக்கிட்டு, அவங்களுக்கும் உணர்த்திக்கிட்டு இருந்தார். எனக்கு கூட தெரியும், ஆண்டவர் கழட்ட சொல்கிறாரு அப்படின்னு. ஆனால் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் கடைசியில் ஒரு இங்கே நம்ம இப்போது சுவாதி அவங்க இருக்காங்கல்ல, அப்போ அந்த ஸ்கூல் கீழே மேலெல்லாம் கிடையாது, கீழே ஒரே ஹால் தான், கிளாஸ் ரூம் தான் அது. அப்போ அங்கே ஒரு நியூ இயர் சர்வீஸ் வச்சு அங்கே நடத்தினோம். அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு வந்த கட்டளை கழட்டுன்னு இருந்துச்சு. குறிப்பாக யாரையும் வச்சு செய்யலை, கழட்டுன்னு இருந்துச்சு. அடுத்த வாரம் அந்த அவளை தான் முடிஞ்சு போச்சு. கர்த்தரே சொல்லிட்டார், 1ஆம் தேதி எதுவும் சொல்லியிருக்கார், ஏற்கனவே சொல்லிட்டே வந்தார். இப்போ கட்டளை எதான் கொடுத்துறாங்க, கழட்டுட்டாங்க. இன்னைக்கு வரலாம் போடலை, அப்படியே தான் இருக்காங்க. அப்போ கர்த்தர் கிரியை செய்யும் பொழுது நமக்குள்ள அந்த மனமாற்றம், கிறிஸ்தவமே மனமாற்றம் தானே, வேற ஒரு மாற்றமும் கிடையாது. மனசு மாற மாற, உள்ளம் மனம் மாற மாற வெளியவும் எல்லாமே கிரியைகள் எல்லாம் மாறும். முதல்ல நம்ம பேச்சு மாறும். இப்போ இயேசுவை பிடிச்சிட்டு போகிறாங்க, பேதுரு அங்கே போயிட்டு நிற்கிறாரு. இவனும் அவர்களோடு கூட ஒருத்தன் இருந்தான் அப்படின்னா அவர் முதல் சொல்கிறார் இல்லை அப்படின்னுறாரு. மறுபடியும் இன்னொருத்தி சொல்கிறான் இல்லை நீ அவங்க கூட்டத்தில் ஒருத்தன் தான் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் இன்னொருத்தி சொல்கிறான் இல்லை நான் அங்கே பார்த்தேன், நீ தான், உன் பேச்சு உன்னை காட்டி கொடுக்குதுன்னும் போது, அப்போ ஏசு கிறிஸ்துக்கிட்ட இருந்ததற்கான அந்த 3 வருஷம் அந்த ட்ரைனிங்கில் அவர் பேச்சு என்ன இருக்கு, மாறி இருக்கு. பேச்சு மாறி இருக்கு, இயேசுவை போல பேசுகிற மாதிரி இருக்கு. உன் பேச்சு காட்டி கொடுக்குதுன்னு உடனே அவர் சபிக்கவும் சத்தியம். அப்போ பேச்சு உடனே மாற்றிட்டாராம் அவர். நீங்கள் நல்லா வேணும்னா வீட்டில் போயிட்டு வாசித்து பாரு, நான் பொய் சொல்லலை, வேதத்தில் இருக்கிறத தான் சொல்கிறேன். உன் பேச்சு, நீ கலிலேயன், அவர் கூட இருந்தவன் தான், உன் பேச்சு உன்னை காட்டி கொடுக்கிறது. அவர் கூட இருந்தாய் என்பதற்கான அடையாளம் உன் பேச்சு அப்படின்றார். இப்போ நம்ம கூட ஏசு இருக்கிறார், ஆவியான இருக்கிறான்றது நம்மள கிட்ட பேச்சு அடையாளமாக வச்சா ஃபஸ்ட் எத்தனை பேர் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவோம்? சிரிக்கிறாவ யோசிக்கல, இப்படி ஒரு கேள்வி வரும்னு. சோத்திரம் பாருங்க. ஏன்னா நமக்குள்ள அந்த சேஞ்சஸ் அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அந்த சேஞ்சஸ் இல்லைன்னு சொன்னால் இந்த உலகம் கடந்து அதோடு நம்மளை சேர்த்து என்ன செய்யணும், அடிச்சுட்டு போயிடும். இந்த உலகம் அழியும் பொழுது சேஞ்சஸ் இல்லைன்னா நமக்குள்ள இந்த உலகத்தின்படியே நம்ம பேசுவோம் நடப்போம் அப்படின்னு இருந்தால் இந்த உலகத்தோடு சேர்த்து நம்ம அதை என்ன செய்யும், அடிச்சுட்டு போயிடும். சேஞ்சாக இருப்போம்னா நம்ம மேலே போயிடும். மறுரூபமாய் எங்கே போனால் மறுரூபம் எங்கே ஆனாங்க, மேலே தானே ஆனாங்க, உயர்ந்த ஸ்தானத்தில் தானே போயிட்டு காட்டினாரு. அப்போ அந்த உன்னத அனுபவத்திற்குள்ளே நம்ம போக 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 நம்ம மனது புதிதாக அந்த அனுபவத்திற்குள்ளே போகும். அதுக்கப்புறம் நம்ம லேசாகிடுவோம். என்ன பாரம்லாம் எதுவும் இருக்காது, லேசாயிடும். அதே பேதுரு தான் சொல்கிறார், அங்கே என்ன சொல்கிறார், நாம் இங்கே இருக்கிறது நல்லது, உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரமாக போடலாம் அப்படின்னு கீழே தான் பூமியில் இருக்கிறோன்றதையும் மறந்துட்டார், குடும்பத்தை மறந்துட்டார், வீட்டில் இருக்கிறவங்களை எல்லாரையும் மறந்துட்டார், எங்கே இருக்கிறது நல்லதாண்ட. அப்படி நம்மளை லேசாக்கிடும். எது
சத்தியத்தை நாம் கேட்டு கேட்டு நம்முடைய மனம் புதிதாக புதிதாக வார்த்தைகளை வசனங்களை நாம் தியானித்து தியானித்து நித்தம் ஏதாவது அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். எதை? கடலை மிட்டாய் இல்லை, வசனத்தை. இப்போ பாத்திரம் தேய்க்கிறீங்களா? பாத்திரம் தேய்க்கிறீங்கல்ல, ஏதாவது வசனம் ஞாபகத்துக்கு வருதா? அடுத்த வாரம் யோசித்துட்டு வாங்க. தேய்க்கும் போது எந்த வசனம் அதுக்கு கரெக்டாக ஒத்து வருதுன்னு பாருங்கள். நாங்கள் கூட தேய்க்கிறோம், எங்களுக்கும் தெரியும். உங்களோடைய சூப்பராகவே தேய்ப்போம். அங்கங்கே கோடுகடு இல்லாமல் சோப்பு கரையெல்லாம் இல்லாமல் சூப்பராகவே தேய்ப்போம். அதனால அந்த 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 தேய்க்கும் போது அந்த ஞாபகம், அந்த வசனம் ஞாபகம் வரணும். துணி துவைக்கும் போது ஒரு வசனம் ஞாபகம் வரணும். அப்போ அதோட லிங்க் பண்ணி நம்ம பார்க்கும் பொழுது நமக்குள்ளே தன்னால் என்ன ஆகும் தெரியுமா? அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஓடும். அந்த ஜீவ ஊற்று பெருக்கெடுக்கும். ஆவியான நமக்குள்ளே கிரியை செய்வார். அவரோடு நம்ம இருந்துக்கிட்டே இருப்போம். அப்போ வேலை நமக்கு மாச்சலாக தெரியாது, எதுவும் நமக்கு கஷ்டமாக தெரியாது. அவர்கிட்ட பேசிக்கிட்டே ட்ரெயினில் போகும்போது கூட சிலதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வசனம் பேசும். ஊருக்கு போகும்போதெல்லாம் வேறு வழி என்ன இருக்குது? வேறு என்ன? அதுக்கு தான் நான் மெயின், எனக்கு விண்டோ ஷீட் வேணும்னு கேட்பேன், கீழ்பர்த் தான் வேணும்னு கேட்பேன். ஏன்னா வெளியில் உள்ளதை பார்க்கும்போது கர்த்தர் பேசுவார், சில காரியங்களை குறித்தெல்லாம் பேசுவார். போகும்போது இந்த நம்ம ஊருக்கு போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நிறைய இடத்துல சூரியகாந்தி பூ இருக்கும். அதை பார்க்கும்போது என்ன ஞாபகம் வரும்? ஆனால் வரும், நம்முடைய ஆண்டவரை பற்றி வசனம் இருக்குது. அதை பார்க்கும்போது அந்த வசனம் ஞாபகத்துக்கு வரும். அந்த சூரியகாந்தின்னு அதுக்கு ஏன் பேர்? அது சூரியன் எந்த பக்கம் போது அந்த பக்கம் அது என்ன செய்யும்? நாம் கூட இப்படி திரும்ப மாட்டோம். நம்ம திரும்புகிறோம், நம்ம அதை கவனிக்கிறதே கிடையாது. ஆனால் இப்போ மழை நேரத்தில் கூட அது கரெக்டாக என்ன தெரியுமா செய்யும்? அது எந்த திசையில் இருக்குதுன்றது அதுக்கு தெரியுதான். சாதாரண பூன்றோம் இல்லை, சாதாரண பூன்னு தானே சொல்கிறோம். அதற்கு அந்த அளவுக்கு சென்ஸை கொடுத்துருக்குறாரு கர்த்தர். அப்போ இதெல்லாம் எப்படி தெரியும்? அதை பார்க்கும்போது வசனத்தை அதோட தேவனோட நம்ம இணைந்து, ஆவியானோடு கூட நம்ம இணைந்து இந்த உலகத்தை பார்க்கும்பொழுது நமக்கு அந்த பகுத்து அறியக்கூடிய அந்த ஞானத்தை, புதிதாகக்கூடிய அந்த ஞானத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். நாம் என்ன ஆகும்? உள்ளவும் புதுசாகவும் மறுரூபமாகவும் வெளியவும் நம்முடைய ரூபம் மாறும். ஆமேன். இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். நம்ம செபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மறுரூபமாக வேண்டும். ஆகவே நீர் எங்களுக்கு முதலாவது கொடுத்திருக்கிற அந்த கட்டளை, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. ஆகவே இந்த உலகம் எவ்வளவுதான் அது அநேக காரியங்களை விலை உயர்ந்ததாய் அல்லது மேன்மையானதாய் காண்பித்தாலும் அது எல்லாம் மாயை, அவைகள் எல்லாம் அழிந்து போகும், அதெல்லாம் வேஷம், கலைந்து போகும் என்பதை நாங்கள் உணர்ந்து இந்த உலகத்தின் கிரியைகளோடு, இந்த உலகத்தாருடைய கிரியைகளோடு, உம்மை அறியாத பிள்ளைகளுடைய கிரியைகளோடு கூட நாங்கள் ஒத்து உறவாடி அதிலே நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு எப்போதும் உம்மோடு கூட இணைந்து, ஆவியானவரே இயேசுவின் நாமத்திலே உம்மோடு கூட இணைந்து இயேசுவினுடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படுவதற்கு எங்கள் மனம் புதிதாகிறதினாலே எங்களை மறுரூபமாக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும். அதற்காக நாங்கள் இந்த பூமியில் இருந்தாலும் இந்த பூமிக்குரிய வேஷத்தை, பூமிக்குரிய கிரியைகளை எங்களை விட்டு அகற்றி அவைகளுக்கு எங்களை தூரப்படுத்தி சத்தியத்தின் பாதையில நித்தமும் எங்களை நடத்தி வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டுமாய் அருமை இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் அவ்விதமாய் செய்தபடினாலும் செய்ய போகிறபடினால் முறை ஸ்தோத்தரிப்போம். பிரைசலான் பிரைசலான் பிரைசலான். பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். பிரைசலான் பிரைசலான் பிரைசலான். குமாரனாகிய கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்தரிப்போம். பிரைசலான் பிரைசலான் பிரைசலான். பரிசுத்த ஆவியானவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். பிரைசலான் பிரைசலான் பிரைசலான். என் ஆத்துமாவே என் முழுவில்லமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியாருடைய அன்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட அவருடைய வருகை மட்டும் தங்கி தரிப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராம். காட் பிளஸ் யூ. பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம்.